திருச்சிற்றம்பலம் இன்று மோன்ட்ரியால் மாநகரத்தின் மத்தியில் இருக்கின்ற முருகன் ஆலயத்தின் மகோத்சவ பெருவிழாவின் முக்கியமான விழாவான ரதோத்சவம். அதாவது மகோத்சவ பெருவிழாக்களில் முக்கியமான விழா சித்திரத்தேர் பவனி. அந்த சித்திரத்தேர் பவனி என்று கூறலாம். சித்திரத்தேர் மகா விழாதான் இன்று நடைபெற இருக்கின்றது. ஏராளமான பக்தர்கள் இங்கு இருக்கின்றார்கள். ஆலயத்தின் பல தொண்டர்கள், முக்கியமான உறுப்பினர்கள் பலர் இங்கு இருக்கின்றார்கள். இன்னும் சொற்ப வேளையில் எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் வசந்த மண்டப பூஜை ஆரம்பமாக இருக்கின்றது. இன்னும் சொற்ப வேளையில் எல்லாம் வல்ல மோன்ட்ரியால் முருகன் ஆலயத்தின் மகோத்சவ பெருவிழாவின் முக்கியமான விழாவான ரதோத்சவ பெருவிழா, அந்த பெருவிழாவின் வசந்த மண்டப பூஜை ஆரம்பமாக இருக்கின்றது. ஆலயத்தின் மகோத்சவ குருக்களாக மயிலையா குருக்கள் அவர்கள் தலைமையில் ஏராளமான அந்தண பெருந்தகைகள் எல்லோரும் இங்கு ஒன்று கூடி இப்பொழுது வசந்த மண்டப பூஜை நடைபெறுகின்ற மண்டபத்தை இப்பொழுது பக்தர்கள் பெருவாரியாக இணைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஏராளமான பக்தர்கள் எல்லாம் தமிழர்களின் அடையாளம், அதாவது வேட்டி அணிந்து, சால்வை அணிந்து, நெற்றியில் பொட்டு வைத்து, அதுபோல் டொரண்டோ மாநகரத்தில் இருந்து கூட ஏராளமான பக்தர்கள் இப்பொழுது பெருவாரியாக இங்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். கனடா அனலை ஐயனார் ஆலயத்தின் முக்கியமான உறுப்பினர்கள் எல்லோரும் இங்கு வந்திருக்கின்றார்கள். நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அதுபோல் பல ஆலயங்களின் தொண்டர்கள் மற்றும் வியாபார தலைவர்கள் கூட இங்கு வந்திருக்கின்றார்கள். இன்னும் சொற்ப வேளையில் எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் வசந்த மண்டப பூஜை ஆரம்பமாக இருக்கின்றது. ஆகவே அவ்வாறான பதிவுகளை நான் உங்களுக்கு உடனுக்குடன் இவற்றுடன் இணைக்கின்றேன். இப்பொழுது விழாவின் உபயக்காரர்கள், அதாவது மகோத்சவ பெருவிழாவின் முக்கியமான ரதோத்சவ பெருவிழாவின் உபயக்காரர்கள் ஆசார பூசார தட்டங்களுடன் அணிவகுத்து வருவதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது வசந்த மண்டப பூஜை ஆரம்பமாக இருந்த அந்த தருணம் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆலயத்தின் மகோத்சவ குருக்களாக பெருமதிப்புக்குரிய மயிலையா குருக்கள் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். சாதகச்சாரியர்களாக கோப்பாய் மண்ணில் பிறந்து யாழ் பல்கலைக்கழகம் சென்று யாழ் பல்கலைக்கழகம் முதல் தாயகம் மற்றும் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா, கனடா, ஐரோப்பிய நாடுகள் பலவற்றில் இன்று முன்னிலையில் இருக்கின்ற சாதகச்சாரியர்களாக பெருமதிப்புடன் கனடா மண்ணில் வாழ்ந்து வருகின்ற கோப்பாய் சிவம் குருக்கள் அவர்கள் இருக்கின்றார்கள். ஏராளமான பக்தர்கள் மண்டபத்தை நிறைத்து இருக்கிறார்கள். டொரண்டோ மண்ணிலிருந்து கூட ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள். இன்னும் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். நாதஸ்வர தமிழ் வித்துவான்களின் இசை சிறப்பாக விழாவிற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றது. 10க்கு மேற்பட்ட நாதஸ்வரம், 10க்கு மேற்பட்ட தமிழ் இங்கு அணிவகுத்து இப்பொழுது விழாவின் சிறப்பை, அதாவது சித்திரத்தேர் என்று கூறுகின்ற பொழுது குறிப்பாக முருகன் ஆலயங்களில் எல்லாம் நல்ல 6 முருகன் 6 முகங்களை உடைய எல்லாம் நல்ல முருகப்பெருமான் இப்பொழுது அடுக்கு தீபம் முதல் ஒற்றை தீபங்கள், அடுக்கு தீபங்கள் இவ்வாறாக இங்கு நான் பார்க்கின்றேன் 5 அந்தண பெருந்தகைகள் அணிவகுத்து இந்த ஆராதனைகளை எல்லாம் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் இந்த சிறப்பான தீப ஆராதனையில் நாதஸ்வரம், அதாவது சித்திரத்தேர் என்று கூறுகின்ற பொழுது அதற்கு அந்த சிறப்பான இசை வழங்க வேண்டும். அந்த இசையைத்தான் இப்பொழுது கீர்த்தனைகளாக, திருப்புகழ்களாக, தேவார பன்னிசைகளாக அந்த எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் புகழை பரப்புகின்ற வகையில் அந்த நாதஸ்வர ஓசை இங்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. பக்தர்கள் பெருவாரியாக இங்கு இருக்கின்றார்கள். எல்லோரும் இங்கு அரோகரா என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். தாஜகத்தில் எல்லாம் உங்களுக்கு தெரியும், அங்கு எல்லாம் வல்ல நல்லூர் கந்தன் ஆலயத்தின் அலங்கார கந்தா, அலங்கார முருகா என்று கூறுகின்ற
அலங்கார கந்தனின் சித்திரத்தேர் பவனியை எதிர்பார்த்த வண்ணம் பக்தர்கள் எல்லாம் இப்பொழுது உலகளாவிய ரீதியில் பல நாடுகளிலிருந்து தாயகம் நோக்கி இப்பொழுது புறப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இப்பொழுது கனடாவில் நடைபெறுகின்ற ஒரு முருகன் ஆலயத்தின் இறுதி மகோத்சவ பெருவிழாவின் மகோத்சவ அதி உன்னத திருவிழாவான சித்திரத்தேர் பவனியில் நான் இப்பொழுது கலந்து கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். மண்டபத்தை நிறைத்திருக்க எல்லாம் வெல்ல முருகப்பெருமான் மூர்த்தியால் திருமுருகன் அவர்கள் இப்பொழுது அழகிய சிங்காசனத்தில் அமர்ந்திருந்து சிறந்த சாத்துப்படி, அதாவது தனித்துவமாக பூமாலைகளால் சாத்துப்படிகள் அமைக்கப்பட்ட எல்லாம் வெல்ல முருகப்பெருமான் சிறப்பான நாதாஸ்வர வித்து வாங்கலாவது சித்திரத்தேர் பவனி வருகின்ற பொழுது அந்த அழகிய சிங்காசனம் அசைந்து வருகின்ற பொழுது அதற்கு ஒரு தனித்துவமான இசை இருக்கும். அந்த இசையை இப்பொழுது நாதஸ்வர வித்துவான்கள் தமிழ் வித்துவான்கள் விளங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் எல்லாம் வெல்ல முருகப்பெருமான் அழகிய சிங்காசனத்தில் தொடர்ச்சியாக வருகின்ற கண்கொள்ளா காட்சியை பக்தர்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான பக்தர்கள்
யாகசாலையில் மயிலையா குருக்கள் அவர்கள் இப்பொழுது ஹோமம் வளர்த்து அந்த சிறப்பான கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். சாதகச்சாரிகளாக இருக்கின்ற எங்கள் மதிப்புக்குரிய கோப்பாய் சிவங்குருக்கள் இருக்கின்றார்கள். ஏராளமான பக்தர்கள் இப்பொழுது மண்டபத்தை நிறைந்திருக்கிறார்கள். சிறப்பான இசை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாதசுர வித்துவார்கள். அதுபோல எல்லாம் மயிலையா குருக்கள், அதாவது ஏராளமான மகோத்சவ பெருவிழாக்கள், ஏராளமான மகா கும்பாபிஷேகங்கள், ஏராளமான திருமணங்கள் எல்லாவற்றையும் மிகவும் சிறப்பான முறையில் நடத்திய எங்கள் மதிப்புக்குரிய மயிலையா குருக்கள் அவர்கள் இன்று சித்திரத்தேருக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் அழகிய தலப்பாகை அணிந்து, அழகிய சிகப்பு நிற ஆடை அணிந்து இப்பொழுது அவர்கள் அந்த வேதாகம முறைப்படி, ஆகம முறைப்படி ஹோமங்களை வளர்த்து இப்பொழுது யாகசாலையில் அந்த சிறப்பான பூஜையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது எல்லாம் வல்ல சிங்காசனத்தில் அமர்ந்திருந்து ஆசைந்து வருகின்ற கண்கொள்ளா காட்சியை பார்க்கின்ற பொழுது தாஜகத்தில் ஒரு நல்லூர் கந்தன், தாஜகத்தில் ஒரு செல்வன் செல்லடியார், தாஜகத்தில் வேலனை கருங்காட்டு அம்மன் கோவில், தாஜகத்தில் அரியானை சித்தநாயகர் ஆலயம், தாஜகத்தில் சுடுபுரம் பராளை முருகன் ஆலயம், தாஜகத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மண்டூர் முருகன் ஆலயம், இவ்வாறு தாஜகத்தில் மட்டக்களப்பு அமிர்தகடி மாமங்கேஸ்வரர் ஆலயம், இவ்வாறு ஏராளமான ஆலயங்கள் எல்லாம் சிதறி கிடக்கின்ற அந்த மண் வாசனையை இப்பொழுது ஒன்றியால் திருமுருகன் ஆலயத்தில் நீங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நாதசுர வித்துவான்கள் அந்த சிறப்பான சித்திரத்தேர் பவனிக்கு இசை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அழகிய சிங்காசனத்தில் எல்லாம் வெல்ல ஒன்றியால் திருமுருகன் அவர்கள் அமர்ந்திருந்து வருகின்ற கண்கொள்ளா காட்சி ஏராளமான பக்தர்கள். நான் இதுவரை கனடாவில் இப்படி ஒரு ஆலயத்தில் இவ்வளவு மக்கள் பக்தர்கள் தொகை, ஏராளமான காவடிகள், ஏராளமான பால்காவடிகள், ஏராளமான தூக்கு காவடிகள், ஏராளமான பால்குடம் ஏந்திய பெண் பக்தர்கள், ஏராளமான கற்பூர சட்டி ஏந்திய பக்தர்கள், இவ்வாறு ஏராளமான பக்தர்கள் மண்டபத்தை நிறைத்திருக்கிறார்கள். இங்கே இப்பொழுது பெருவாரியாக பக்தர்கள் வந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஓம் யோபாம் புஷ்பம் வேத இந்திரமாவ அபாம் புஷ்பம் ஏவம் வேத ஆயதனவான் பவதி சர்வா அபாமாயதனம் ஆயதனவான் பவதி அபாமாயதனம் ஆயதனவான் பவதி யத்ராணாம் அபாமாயதனம் ஆயதனவான் பவதி யஜ்ஞோம் அபாமாயதனம் ஆயதனவான் பவதி சம்பத்சரோம் அபாமாயதனம் ஆயதனவான் பவதி சம்பத்சரஸ்யாயதனம் வேத ஆயதனவான் பவதி வை சம்பத்சரஸ்யாயதனம் ஆயதனவான் பவதி ஏவம் வேத லோகோஸ்ராவம் பிரதிஷ்டிதாம் வேத சமாயுதே ஆலே ரைத்வமாவன்னை சகஸ்ரயுः அக்னிர்விப்ராட்சி வசனः ஆயுர்வேத ஜெகத்கிருதः சம்பத்சரோ விசூரணே யாஜ்ஞேனுஜராட்சவ சுப்ரமண்யோகம் 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 சுப்ரமண்யோநாய வித்மகே சக்திகர்த்தாய தீமஹி ஓம் உபயசாகரோர் மத்தியே யுத்தமாதரோர் தேவாசுரன் கீர்த்தே ராமானந்தவன் ஸ்ரீ கைங்கரகண்டே விராஜமானஸ்ய பிரடாந்த சமுப்பதிஸ்தானே விராஜமானஸ்ய சுதேவதேவஸ்ய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாः கலியோகதாயாः ஜெகநாத மந்திர திருமுக ஷண்முகநாத பரமேஸ்வரஸ்ய ஆலயஸ்ய விசேஷ கதாரோகண சமயே வசந்த மண்டப ஆலாபனகாலே பூஜாகாலேன தஸ்ய மூர்த்திபः பாரததேசே பிரதிஷ்ட சகல விராஜமானஸ்ய அந்தமலை சுவாமினாः சுவாமிமலை சுவாமினாः மரணிமலை சுவாமினாः திருச்செந்தூர் சுவாமினாः திருப்பல
ஏராளமான பக்தர்கள் மண்டபத்தை நிறைத்து இருக்கின்ற இந்த வேளையில் இப்பொழுது புஷ்பாஞ்சலி பூசை தாயகத்தில் இருக்கின்ற பல இந்து முருகன் ஆலயங்களை எல்லாம் இங்கே மந்திரங்களாக மயிலையா குருக்கள் அவர்கள் இணைத்து அந்த பூஜையை நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். இன்னும் சொற்ப வேளையில் அங்கே பஞ்சாலத்தை காட்டுகின்ற ஒரு சிறப்பான தருணம். பக்தர்கள் ஒருபுறம் அந்தன பெருந்தகைகளின் மந்திர யாலங்கள் மறுபுறம் நாதஸ்வர தவில் வித்துவான்களின் சிறப்பான இசை மறுபுறம் இன்னும் ஏராளமான பரதநாட்டிய தாரகைகளின் சிறப்பான நடனங்கள் எல்லாம் இன்னும் சொற்ப வேளையில் இங்கே அரங்கேற இருக்கின்றது. நான் முன்னர் கூறியது போல, அதாவது தாயகத்தில் நடைபெறுகின்ற திருவிழாக்களுக்கு ஒத்ததாக இப்பொழுது இங்கு சிறப்பான முறையில் இந்த திருவிழாக்களை எல்லாம் வடிவமைத்து ஆலயத்தின் நிர்வாகத்தினர் சிறந்த முறையில் இந்த திருவிழாக்களை அரங்கேற்றி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் மகோத்சவ பெருவிழாவின் முக்கியமான ரதோத்சவ பெருவிழாவை தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்னும் சொற்ப வேளையில் சிறப்பான புஷ்பாஞ்சலி பூசை இன்னும் சொற்ப வேளையில் ஒன்றியல் அருள்மிகு திருமுருகன் கோவிலில் 30ஆம் ஆண்டு திருவிழா கனடாவில் 1996ஆம் ஆண்டு கன்னியாகுமரி மக்கள் சங்கத்தின் முன்னெடுப்பில் முதல் முறையாக செய்தித்தேரை உருவாக்கி கனடா மண்ணில் முதலாக செய்தித்தேர் ஓட்டத்தை நிகழ்த்திய வரலாற்று சிறப்பை உருவாக்கி ஆலயத்திற்கும் தமிழ் சமூகத்திற்கும் பெருமை பெற்று தந்த சிப்பாச்சாரியார் அவர்களுக்கு சிற்பக்கலையில் ஆற்றிய அளப்பரிய கலைப்பணியை சிறப்பான பங்களிப்பை பாராட்டி திருவாளர் சரவணாஸ் யுவராஜ் அவர்களுக்கு சிற்பக்கலை கலாபுரியில் கல்வியக்காடு மக்கள் சங்கம் பெருமையுடன் கௌரவிக்கின்றது. அவர்களின் கலைப்பணி மேலும் நிலைத்து நிற்கவும் சிற்பக்கலையில் அவர் ஆட்சி வரும் பணி மேலும் சிறந்து விளங்கவும் எல்லாம் அருள்மிகு திருமுருகப் பெருமானின் திருவருள் என்றும் துணை நிற்க வேண்டும் என பிரார்த்தித்து கல்வியக்காடு மக்கள் சங்கம் சார்பாகவும் கல்வியக்காடு மக்கள் சார்பாகவும் எமது உளமாற வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதில் கல்வியக்காடு மக்கள் சங்கம் பெருமை அடைகின்றது. இப்பொழுது விராட் விஸ்வ பிரமுக ஆசாரிய சேஸ்வர ஜெயராஜா அவர்களுக்கு சிறப்பான கௌரவ விருது வழங்கி கௌரவிக்கின்றார்கள். ஜெயராஜா அவர்கள் இந்த ஆலயத்துக்கு மட்டுமல்ல, கனடா கந்தசாமி ஆலயம், இவ்வாறு ஏராளமான கனடாவில் இருக்கின்ற பல ஆலயங்களுக்கெல்லாம் விராட் விஸ்வ பிரமுக ஆசாரிய சேஸ்திரர்களாக இங்கிருந்து தாயகத்தில் கூட ஏராளமான இந்து ஆலயங்களை குறிப்பிடலாம். முதலமாக செல்வச்சந்தி ஆலயத்தின் சூத்திர பேரை குறிப்பிடலாம். அந்த வகையில் இப்பொழுது தொடர்ச்சியாக மதிப்புக்குரிய விராட் விஸ்வ பிரமுக ஆசாரிய சேஸ்திர ஜெயராசா அவர்களுக்குரிய அந்த சிறப்பான மரியாதையை இப்பொழுது கல்வியக்காட்டு மொன்றியால் ஒன்றியம் மற்றும் விழாவின் உபயோகர்கள் எல்லோரும் சேர்ந்து ஆலயத்தின் மயிலையா குருக்கள் அவர்கள் தலைமையில் சிறப்பான கண்களில் வேண்டு என்ற திருவாசகத்தை இப்பொழுது நாதஸ்வர வித்துவான்கள் சிறப்பான அந்த இசைக்கு பக்தர்கள் பெருவாரியாக எல்லோரும் அரோரா என்று ஏராளமான எல்லாருக்கும் சிறப்பாக நாங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம். 6 பஞ்சாலத்திகள் 6 திருமுருகன், அதாவது திருமுருகன் முன்சிலால் திருமுருகன் ஆலயத்தில் மகோத்சவ பெருவிழாவின் ரதோத்சவ பெருவிழாவின் வசந்த மண்டபம் இசையில் இப்பொழுது 6 பஞ்சாலத்திகள் அந்த சிறப்பான தருணம். எல்லோரும் அரோகரா என்று கூறிக்கொண்டு நல்லூர் கந்தனை நினைத்து, செல்வ சன்னதி யானையை நினைத்து, மட்டக்களப்பில் இருக்கின்ற மண்டூர் ஆலயத்தை நினைத்து, அதுபோல சிறுவரம் மொராலை ஆலயத்தை நினைத்து எப்பொழுது இங்கு நாதஸ்வர வித்துவான்கள் சிறப்பான இசை இங்கு நெஞ்சை உறுத்துகின்ற வகையில், நெஞ்சில் ஒரு பதக்கத்தை உண்டாக்குகின்ற வகையில், நெஞ்சில் அந்த தெய்வீக அலையை உருவாக்குகின்ற வகையில் இந்திய மக்கள் பெருவாரியாக நாதஸ்வர தவில் வித்துவான்களின் ஓசை
மண்டபத்தை அதிர வைத்துக் கொண்டிருக்கின்றது. அதுபோல தீப ஆராதனைகள் மறுபுறம் நெஞ்சில் ஒரு தெய்வீக இன்ப மலையை சொரிந்து கொண்டிருக்கின்றது. அந்த பெருந்தகைகள் எல்லோரும் அங்கு வரிசையாக பஞ்சாலத்திகளை அசைக்கின்ற அதே நேரம் டொரண்டோ மண்ணிலிருந்து ஏராளமான பக்தர்கள் இங்கே பெருவாரியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். கனடா மண்ணிலே பிறந்த பிள்ளைகள் எல்லாம் தமிழில் செலைத்தவர்கள் அல்ல. தமிழ் மொழியையும் சைவ சமயத்தையும் அழியவிடாது பாதுகாக்கின்ற அந்த பணியில் எங்களுடைய பாதை இருந்தாலும் இங்கே பிறக்கின்ற பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த அரிய வாய்ப்பை வழங்குகின்ற அந்தண பெருந்தகை எங்கள் மதிப்புக்குரிய மயிலையா குருக்கள் அவர்களுக்கும் அவர்களை சார்ந்த அந்தண பெருந்தகைகள் அனைவருக்கும் நாங்கள் ஆலயத்தின் சார்பாகவும் உலக சைவ அமைப்பின் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையில் ஏராளமான பக்தர்கள் இங்கே இருக்கின்றார்கள். கல்வியங்காட்டு மக்கள் சங்கம் இருக்கின்றது. அதுபோல வியாபார அதிபர் எங்கள் மதிப்புக்குரிய தலைவர் இருக்கின்றார்கள். அதுபோல ஏராளமான வியாபார தலைவர்கள் டொரண்டோ மண்ணிலிருந்து இங்கு சிறப்பாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். ரங்கநாஸ் நகை மாளிகை அதிபர் மன்னிக்கவும் ரங்கநாஸ் நகை மாளிகை அதிபர் இங்கு வந்திருக்கின்றார்கள். எல்லாம் வல்ல முருகப்பெருமான் என்னும் சொற்ப வேளையில் 32.5 அடி உயரமான அழகிய சித்திர தேரில் அமர்ந்திருந்து வர இருக்கின்றார்கள். 1000க்கும் மேற்பட்ட சிதறு துவங்கைகள் இங்கே இருக்கின்றது. ஆணவம் கண்மம் மாயை மும்மலங்களையும் அடித்து உடைக்கின்ற அந்த சிதறு துவங்கைகள் இங்கே இருக்கின்றது. ஏராளமான பக்தர்கள் இங்கே சிறப்பான காலநிலை, அதாவது மண் வாசனை தருகின்ற காலநிலை இப்பொழுது தாஜகத்தில் நல்லூர் கந்தன், தாஜகத்தில் செல்வதி சன்னதியான், தாஜகத்தில் வேலுணை பெருங்காட்டு அம்மன் ஆலயம், தாஜகத்தில் மண்டூர் முருகன் ஆலயம் மட்டக்களப்பு, தாஜகத்தில் அமிர்தக்கள்ளி மாமாங்கேஸ்வரர் ஆலயம், அதுபோல டொரண்டோவில் கனடா கந்தசாமி ஆலயம், டொரண்டோ திருச்செந்தூர் ஆலயம், இப்பொழுது இங்கு மொன்றியால் மண்ணில் மொன்றியால் திருமுருகன் ஆலயம். ஏராளமான பக்தர்கள் எங்கு பார்த்தாலும் அரோகரா என்ற அந்த ஒலி, அதுபோல அந்தண பெருந்தகைகளின் அந்த மற்றும் ஒரு அசைவு. இப்பொழுது அங்கே வசந்த மண்டப பூசை நிறைவு பெற்று புஷ்பாஞ்சலி பூசை எல்லோரும் பார்த்து மகிழ்ந்தோம். இப்பொழுது இந்த செல்வச்சன்னதியான, அதாவது காவடி கந்தன் என்று கூறுவார்கள், அதுபோல மாதகள் நுணுசை முருகன் ஆலயம், அங்கே கூட அந்த காவடிகள் சிறப்பாக அந்த தெய்வீக பக்தியை உருவாக்குகின்ற காவடிகள் எல்லாம் அங்கு சிறப்பாக நடனம் இருக்கும். அந்த வகையில் இப்பொழுது இந்த காவடிகளை நேர்த்திக்கடனாக இங்கு ஏராளமான பக்தர்கள் தங்களுடைய நேர்த்திக்கடன்களை செய்வதை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். சிறிய பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த காவடி நேர்த்திக்கடனில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஏராளமான தொண்டர்கள் இங்கு பெருவாரியாக இருக்கின்றார்கள்.
டொரண்டோ மாநகரத்திலிருந்து கூட ஏராளமான பக்தர்கள் இப்பொழுது மொன்றியாலை நோக்கி படியெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். 600 கிலோமீட்டர் தாண்டி ஏராளமான பக்தர்கள் இப்பொழுது இங்கு வந்து இந்த காவடி என்ற அந்த சிறப்பான நேர்த்திக்கடனுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் இங்கே ஏராளமான தூக்கு காவடிகள், பறவை காவடிகள், அதுபோல பால் காவடி, அதுபோல சிறப்பான சிறிய காவடிகள், சிறிய பிள்ளைகளை எல்லாம் இங்கே பிறந்த பிள்ளைகள் நெற்றியிலெல்லாம் அந்த விபூதி பூசி பொட்டு வைத்து வேட்டி கட்டி சால்வை அணிந்து, அதாவது தமிழ் என்றும் அழியாது, சைவ சமயம் என்றும் அழியாது, தமிழுக்கும் சைவ சமயத்தையும் பெருமைக்கு சேர்க்கின்ற வகையில் தான் இந்த தமிழையும் மண்ணையும் இணைத்து இப்பொழுது இங்கே தமிழ் வீசி மீடியா என்ற அந்த மீடியா உங்களுக்காக இந்த சிறப்பான பகிர்வுகளை எல்லாம் தந்து கொண்டிருக்கின்றேன். தொடர்ந்தும் நீங்கள் திருமுருகன், அதாவது மொன்றியால் திருமுருகன், அதாவது கனடாவில் இருக்கின்ற 2 மிகப்பெரிய முருகன் ஆலயங்கள், அதாவது ஒன்று டொரண்டோ கந்தசாமி ஆலயம் ஸ்காப்ரோ மண்ணில் இருக்கிறது, அதுபோல இங்கே மொன்றியால் மண்ணில் இருக்கிறது இந்த திருமுருகன் ஆலயம். भूम्यां पर्वतमूर्तिनि ब्राह्मणेभ्यो हनिज्ञानं गच्छदेवि यदा सुखं मित्रस्य सर्षणे सर्वः सर्वो देवस्य सानसिं सत्यं चित्रं सर्वोत्तमं मित्रो जनान् जादयति प्रजानन् मित्रो धाधार पृथिवी मुदद्यां कृष्टिनिमिषाभिषेक्तसत्याय हव्यं प्रसमित्रमस्तो यच्च आदित्य शिष्यदिव्रतेन नगन्यदे नजीयदे तोतो नैनमहं गो नस्नोत्यतितो न दूरात् ॐ निगर्भैर समायुधेः आलेहरुद्गमावर्णैः इन्द्रायागि सहस्रयः अग्निर्विप्राच्यवचनः वायुर्वेदशिखत्कृतः संवत्सरो सुवर्णैः निजाच्चेणुजलाक्षव सुब्रह्मण्योऽहं सुब्रह्मण्योऽहं सुब्रह्मण्यों षडाननाय विद्महे सत्यगस्ताय धीमहि तन्नः स्कन्दः प्रचोदयात् सकलभुवनसृष्ट्यादिपञ्चगृह्यकारणस्य भगवतः अकार उकार ओंकार प्रणवात्मकाय मुन्यतिर्मृगनामर्चित सुब्रह्मण्ये सुसन्निधौ एतत् बरावर्ष उन्मोत्सव गदारोहण समये आनन्दहोलागल शुक्रजलन्द्रमैलवागनारूढ सूरसम्मान गणितोर जगन्नाथ विद्यान षण्मुखनाथ परिमेश्वरस्य गदारोहणारोहण समये यागदर्शनकाले सर्वे आचार्य समूहवेदोक्तराज पुष्पाञ्जलिं மொன்ட்ரியால் திருமுருகன் ஆலயத்தில் இருந்து கழித்துக் கொண்டிருக்கின்றேன். அதாவது தமிழர்களின் கலை கலாச்சாரம், தமிழ் ஹெரிட்டேஜ், தமிழ் கல்ச்சர், தமிழ் Hindu culture and also the reputation of the Tamils. The mega chariot festival is in progress. அதாவது மகோத்சவ பெருவிழாக்களில் மிக முக்கியமான பெருவிழா இந்த ரதோத்சவம். தாஜகத்தில் எல்லாம் நல்லூர் கந்தன், அலங்கார கந்தன் சித்திர தேரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அதுபோல செல்வச்சனதியான் சித்திர தேர் இன்னும் 4 தினங்களில் அங்கு அசைய இருக்கின்றது. அதுபோல இப்பொழுது மண் வாசனை தருகின்ற மொன்ட்ரியால் திருமுருகன் ஆலயத்தின் மகோத்சவ பெருவிழாவின் முக்கியமான ரதோத்சவ பெருவிழா இப்பொழுது களை கட்டி கொண்டிருக்கிறது.
ஏராளமான பக்தர்கள் இங்கு பெருவாரியாக இருக்கின்றார்கள். குறிப்பாக ஏராளமான காவடிகள் இங்கு நீங்கள் பார்க்கலாம். சிறிய வயது முதல் பெரியோர்கள் வரை தங்களுடைய நேர்த்திக்கடன்கள், இந்த பிள்ளைகள் எல்லாம் தங்களுடைய கல்வியில் தேர்ச்சி அடைய வேண்டும், தாங்கள் படித்து ஒரு நல்ல மாமேதைகளாக வர வேண்டும், கல்வி மேதைகளாக வர வேண்டும், படிப்பிலும் சரி வியாபாரத்திலும் சரி தாங்கள் முன்னேற வேண்டும். தமிழர்கள் எங்கிருந்தாலும் தமிழ் அழியாது, தமிழ் மொழி அழியாது, தமிழ் சைவ சமயம் அழியாது. இப்பொழுது ஏராளமான காவடிகள் இங்கு நான் நிற்கின்றேன். கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட காவடிகள் இங்கே மாதகள் நுணுசை மண் வாசனை தருகின்ற காவடிகள், அதுபோல செல்வ சன்னதியான் காவடி, அதுபோல நல்லூர் கந்தன் அலங்கார கந்தன் எங்கள் முருகப்பெருமானின் காவடிகள் எல்லாம் இங்கு இப்பொழுது மொன்றியால் மண்ணில் இப்பொழுது மயிலையா குருக்கள் அவர்கள் அந்த கருடா, அதாவது கருடனுக்கு செய்கின்ற அந்த சிறப்பான பூசையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏராளமான பக்தர்கள் இப்பொழுது அழகிய சிங்காசனத்தில் எல்லாம் நல்ல முருகப்பெருமான் அமர்ந்திருந்து வருகின்ற கண்கொள்ளா காட்சியை பார்ப்பதற்கு அரோகரா என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஏராளமான பெண் பக்தர்கள் இங்கே பால்குடம் எடுத்து தங்களுடைய நேர்த்திக்கடனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல ஏராளமான பெண் பக்தர்கள் கற்பூர சட்டி ஏந்தி, அதுபோல காவடிகள், அந்தன பெருந்தகைகள், அதுபோல 10க்கு மேற்பட்ட தவில், 10க்கு மேற்பட்ட நாதஸ்வர வித்துவங்கள் எல்லோரும் சிறப்பான இசை வழங்கி இப்பொழுது ராஜக மண் வாசனையை இப்பொழுது மொன்றியால் மண்ணுக்கு பிரவேசத்தை கொண்டிருக்கிறது. இங்கு சிவநாதன் கூட இங்கே எங்களுடன் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை கூற வேண்டும். அவ்வாறு மண் வாசனை நிறைகின்ற தமிழ் நாதஸ்வர வித்துவான்கள் இப்பொழுது அழகிய சிங்காசனத்தில் எல்லாம் வெல்ல முருகப்பெருமான் எப்பொழுது அசைந்து வருகின்ற கண் கொள்ளா காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். ஏராளமான தொண்டர்கள், அதாவது பிள்ளைச்சண்டை காவிய வாரி இங்கே நீங்கள் பார்க்கலாம். பக்தர்கள் எல்லோரும் தங்களை முழுமையாக அர்ப்பணித்து அரோகரா என்று கூறிக்கொண்டு இப்பொழுது எல்லாம் வெல்ல அழகிய சிங்காசனத்தில் எல்லாம் வெல்ல முருகப்பெருமான் எங்களுடைய தலைவர் யோகன் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். கல்வியன் காட்டு மக்கள் சங்கம் எல்லோரும் இங்கு இருக்கின்றார்கள். மாதகள் மக்கள் இருக்கின்றார்கள். மாதகள் சங்கம் இங்கு இருக்கின்றது. இப்பொழுது இங்கு தூக்கு காவடி, அதாவது மாதகள் நுணுசை மண்ணுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் இப்பொழுது மாதகள் கொண்டு இறங்கியிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது இந்த தூக்கு காவடி, அதாவது நான் இந்த சுழல் பறவை காவடி மிகவும் ஒரு சிறப்பான முறையில் இந்த நேர்த்திக்கடனை செய்கின்ற பக்தருக்கு நாங்கள் எல்லாம் வெல்ல முருகப்பெருமானின் அந்த அற்புதங்கள், அந்த தெய்வ கடாட்சங்கள் கிடைக்க வேண்டும் என்றும் அந்த நேர்த்திக்கடன்கள் எல்லாம் சிறப்பாக நிலை வேண்டும் என்று கூறி ஏராளமான பக்தர்கள் அரோகரா என்று கூறி சிதறு தேங்காய் இப்பொழுதெல்லாம் உடைத்து அந்த நேர்த்திக்கடனை ஆரம்பிக்க இருக்கின்றார்கள். மாதகள் மண் வாசனை தருகின்ற அந்த நுணுசை ஆலயத்தின் பிரதிபலிப்பாக இப்பொழுது மொன்றியால் திருமுருகன் ஆலயத்தில் தூக்க காவடிகள், பறவை காவடிகள், பால் காவடிகள், ஏராளமான காவடிகள், ஏராளமான பக்தர்கள் நல்லூர் கந்தன் ஆலயம், செல்வச்சன்னதியான் ஆலயத்தில் எல்லாம் அந்த ஆண் பக்தர்கள் பிரதட்டை செய்வார்கள். அதற்கு ஒத்ததாக இப்பொழுது
100க்கும் மேற்பட்ட பக்தர்கள், கனடாவில் பிறந்தவர்கள், கனடாவில் பிறக்காதவர்கள், புலம்பெயர்ந்தவர்கள் எல்லோரும் இங்கு பிரதட்டை செய்கின்ற அந்த நேர்த்திக்கடனை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தங்களுடைய கையில் எல்லாம் அந்த உடைக்கின்ற சிதறு தேங்காய், அதுபோல கற்பூர சட்டி ஏந்திய ஏராளமான பக்தர்கள், நான் நினைக்கின்றேன் 500க்கும் மேற்பட்ட கற்பூர சட்டி ஏந்துகின்ற பக்தர்கள் இங்கு வரிசையாக நல்லூர் கந்தன் மண் வாசனை, செல்வச் சன்னதியான் மண் வாசனை, மட்டக்களப்பு மண்டூர் முருகன் ஆலயம், அதுபோல கதிர்காம கந்தன், இவ்வாறு ஏராளமான முருகப்பெருமானை எல்லாம் இப்பொழுது பின்னி பிணைந்து இங்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் மொன்றியால் திருமுருகன் ஆலயத்தின் சிறப்பான சித்திர தேர் பவனி இப்பொழுது எல்லாம் வெல்ல முருகப்பெருமானின் 32.5 அடி உயரமான சித்திர தேர் அசைந்து வந்து கொண்டிருக்கின்றது. ஊர் கூடி தேர் இழுத்தால் ஒற்றுமை வரும். அதாவது படம் பிடித்து இழுக்கின்ற பொழுது பக்தர்கள் தங்களுக்குள் கதைத்துக் கொள்ளுவார்கள். ஊர் கூடி தேர் இழுத்தால் ஒற்றுமை வரும். பலருக்கு அந்த கருத்து தெரியாது. இப்பொழுது நீங்கள் படம் பிடித்து இழுக்கின்றீர்கள். இதில் இருக்கின்ற பக்தர்கள் ஒருவருக்கு ஒருவர் கதைப்பார்கள். அண்ணர், நீங்கள் டொரண்டோவில் இருந்து வந்தீர்களா என்று கேட்பார்கள். அவர் சொல்லுவார், இல்லை, நான் டொரண்டோ இல்லை, நான் இங்கே கியூபெக்கில் இருக்கின்றேன். அப்பொழுது நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள்? நான் வந்து கிங்ஸ்டனில் இருக்கின்றேன் என்று கூறுவார்கள். கிங்ஸ்டனில் இருக்கின்றவர்களும் அதுபோல டொரண்டோவில் இருக்கின்றவர்களும் இந்த தொலைபேசி இலக்கங்களை மாற்றிக் கொள்ளுவார்கள். இரவில் படுக்கின்ற பொழுது கட்டிலில் இருந்து கதைப்பார்கள். ஊர் கூடி தேர் இழுத்தால் ஒற்றுமை வரும். அதுதான் நீங்கள் இந்த பக்தர்கள் ஊர் கூடி தேர் இழுத்தால் ஒற்றுமை வரும் என்று கூறுவார்கள். அந்த வகையில் ஏராளமான பக்தர்கள் இங்கே படம் பிடித்து இழுப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சித்திரத்தேர் பற்றி நாங்கள் கூற வேண்டும். அதாவது உலகிலேயே உயரமான சித்திரத்தேர் இருக்கின்ற ஆலயம், முழு மரத்திலான சித்திரத்தேரை செய்தவர்கள் கமலாலயம் கலைக்கூடம் மோகன் அவர்கள் திருகோணமலையில் இருக்கின்ற லட்சுமி நாராயணன் ஆலயத்தின் சித்திரத்தேர். அதுபோல மட்டக்களப்பு மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தின் சித்திரத்தேர் எங்கள் மதிப்புக்குரிய பாலச்சந்திரன் பூசாரி அவர்கள் செய்த சித்திரத்தேர். இவ்வாறு ஏராளமான சித்திரத்தேர்கள் தாஜகத்தில் லட்சுமி நாராயணன் ஆலயம், அதுபோல மட்டக்களப்பில் மாமாங்கேஸ்வரர் ஆலயம், அதுபோல சுள்ளுபுரம் பராளை முருகன் ஆலயம், சுள்ளுபுரம் பராளை ஈஸ்வரர் ஆலயம், சுள்ளுபுரம் பத்திரகாளி அம்மன் ஆலயம் புதிதாக சித்திரத்தேர் செய்யப்பட இருக்கின்றது. அது அடுத்த வருடம் அது வெள்ளோட்டம் காண இருக்கின்றது. இவ்வாறு ஏராளமான சித்திரத்தேர்கள் எல்லாம் தாயகத்தில் இருக்கின்றது. அதுபோல உலகிலேயே முதலாக முழு மரத்திலான சித்திரத்தேரை கண்ட ஆலயம் நல்லூருக்கு பின்னால் இருக்கின்ற வீரகாளி அம்மன் ஆலயத்தின் அந்த சித்திரத்தேர். அதாவது 1961ஆம் ஆண்டு 3 சித்திரத்தேர்கள் ஒரே நேரத்தில் செய்யப்பட்டன. ஒரு சித்திரத்தேர் வீரகாளி அம்மன் ஆலயம் நல்லூர் வீதிக்கு பின்னால் இருக்கிறது. அதுபோல அரியாலை சித்தி விநாயகர் ஆலயம், அதுபோல நல்லூர் கந்தன், இந்த 3 ஆலயங்களின் சித்திரத்தேர்கள் தான் முதலாக முழு மரத்தில் செய்யப்பட்டது. அந்த முழு மரத்திலான சித்திரத்தேரை செய்தவர்கள் வீரகாளி அம்மன் சித்திரத்தேரை செய்தவர்கள்
திருநெல்வேலியைச் சேர்ந்த விராட் விஸ்வ பிரமுகலக ஆசாரிய சேஸ்திர ஆறுமுகம் சிற்பாலயம், அதுபோல அரியாலை சித்தி விநாயகர் ஆலயத்தில் சித்திரத்தேரை செய்தவர்கள் அராளி சண்முகம் அவர்கள். அதுபோல நல்லூர் கந்தனின் சித்திரத்தேரை செய்தவர்கள் இந்தியாவிலிருந்து வருகை தந்த விராட் விஸ்வ பிரமுகல ஆசாரியர்கள். இவ்வாறு தாயகத்தில் எல்லாம் இந்த சிறந்த தகவல்கள் இருக்கின்றது. அதாவது இலங்கையிலேயே உயரமான சித்திரத்தேர் திருகோணமலையில் இருக்கின்ற லட்சுமி நாராயணன் ஆலயத்தில் இருக்கிறது. 43.5 அடி முழு மரத்திலான சித்திரத்தேர். அதுபோல மட்டக்களப்பில் இருக்கின்ற மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தின் சித்திரத்தேர். இவையெல்லாம் இலங்கையிலேயே உயரமான சித்திரத்தேர்கள். நைனாதீவில் இருக்கின்ற சித்திரத்தேர்கள் சிற்பங்களுடன் கூடிய நைனாதீவு ஆலயத்தின் வரலாற்றை அந்த அழகிய சிற்பங்களால் அவர்கள் சித்தரித்து அந்த சிறந்த அடித்தளத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அது நைனாதீவு தேர். இவ்வாறு ஏராளமான சித்திரத்தேர்கள் எல்லாம் அங்கு தாயகம் மண்ணில் அசைகின்ற பொழுது இங்கே டொரண்டோ மக்கள் இப்பொழுது இங்கு கூடுதலாக வருகின்ற மொன்றியால் மாநகரில் மொன்றியால் திருமுருகன் ஆலயத்தில் சித்திரத்தேர் பவனி ஏராளமான தெய்வீக பாடல்களுக்கெல்லாம் பெண்கள் எல்லாம் கை அசைத்து பாடல்களுக்கு அந்த காவடி தெய்வீக நடனத்தை ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். பெண்கள் எல்லாம் தலை அசைத்து அந்த பாடல்களுக்கு தெய்வீக சிந்தனையுடன் அவர்கள் தெய்வீக பக்தியுடன் தெய்வீக சிந்தனையுடன் அவர்கள் இங்கிருந்து இந்த நடனங்களுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இப்பொழுது டொரண்டோ மண்ணிலிருந்து உடைந்து பெருவாரியான மக்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் பக்தர் வெள்ளம். இப்பொழுது தொடர்ச்சியாக பக்தர்கள் இங்கு வந்து கொண்டே இருக்கின்றார்கள். சிறந்த காவடி நடனம். அதாவது முருக பக்தர் ஒருவர் தங்களை மெய் மறந்து தங்களுக்கு வருகின்ற அந்த தெய்வீக நம்பிக்கை, அதாவது முருகன் மீது இருக்கின்ற தெய்வீக நம்பிக்கையை இப்பொழுது அரோகரா என்று கூறி அதை கட்டுப்படுத்துகின்றவர்கள் எல்லாம் முருகனின் அந்த சக்தியை மீறி அவர்கள் அதற்கு மேலாக முருக பக்தன் அந்த அதாவது
காவடி, அதை நாங்கள் கூறலாம் காவடி நடனத்தில் நடைபெறுகின்ற உச்சமான அந்த அசைவு, அதுதான் இந்த தெய்வீக பக்தியின் அந்த உச்சம். இமயமலை உச்சத்துக்கு இப்பொழுது அவருடைய பக்தி பரவசம் சென்றிருக்கிறது. அங்கே நல்லூர் கந்தன், இங்கே முருகப்பெருமான் மொன்றியல் நகரின் மண்ணில் நீங்கள் பார்க்கலாம். அவர்களுக்கு அந்த தெய்வீக பக்தியின் அந்த உச்சம் அவரை தொட்டு இப்பொழுது அவர்களுக்கு அந்த உடம்பில் எல்லாம் ஒரு தெய்வீக நம்பிக்கை, தெய்வீக உச்சம், தெய்வீக நடனத்தின் அந்த கலையின் அந்த ஆட்டத்தின் அந்த அதிரடி என்று கூறலாம். அதிரடி காவடி ஆட்டம் இப்பொழுது மொன்றியால் நகரின் மத்தியில், மொன்றியால் முருகன் ஆலயத்தில் இப்பொழுது காவடி அதிரடி ஆட்டம். இங்கு நான் பார்க்கின்றேன் ஏராளமான பக்தர்கள் இங்கு, அதாவது கலை தருகின்ற உடுக்கடித்து முருகப்பெருமானின் புகழ் பாடுகின்ற அந்த பஜனை பாடல்கள், வேல்முருகா பாடல். வேல் முருகா, அதாவது இங்கு உடுக்கடித்து இப்பொழுது பக்தர்கள் மொன்றியால் மண்ணில் இப்பொழுது அந்த சிறப்பான பஜனையை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் பக்தர்கள். மொன்றியால் தெரு எங்கும் காவடி நடனம். இப்பொழுது மொன்றியால் மாநகரத்தின் பல பகுதிகளில் காவடி நடனம். இப்பொழுது மொன்றியால் மாநகரத்தின் மத்தியில் இருக்கின்ற மொன்றியால் முருகன் திருமுருகன் ஆலயத்தில் இப்பொழுது காவடி நடனம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான பக்தர்கள் மண்டபத்தை நிறைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். வெளியிலும் ஏராளமான பக்தர்கள் இருக்கின்றார்கள். வழிகள் எல்லாம் இன்று சிறப்பான ஒரு காலநிலைக்கு ஏற்றாற்போல் பக்தர்கள் பெருவாரியாக இப்பொழுது மண்டபத்தை நிறைத்து சித்திரத்தேர் பவனிக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் இங்கு பக்தர்கள் பெருவாரியாக பல திசைகளிலும் நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். இடப்புறம், வலப்புறம், உட்புறம், பின்புறம் என்று பக்தர்கள் வருகை முறை அதிகமாக இருப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதாவது மொன்றியால் மாநகரில் மட்டுமல்ல, கனடாவில் இருக்கின்ற இரண்டாவது மிகப்பெரிய முருகன் ஆலயம் என்ற பெயரை வைத்திருக்கின்றது. நான் முன்னர் கூறியது போல கனடா கந்தசாமி ஆலயம், இலங்கை, இந்தியா, அமெரிக்கா, மலேசியா தவிர நாடுகளில் இருக்கின்ற வட அமெரிக்காவின் மிகப்பெரிய முருகன் ஆலயம். அதற்கு இணையாக இங்கே மொன்றியால் மாநகரத்தில் ஒரு முருகன் ஆலயம், டொரண்டோ மாநகரத்தில் கனடா கந்தசாமி ஆலயம். அந்த வகையில் இங்கு நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது பக்தர்கள் இந்த வசந்த மண்டப பூசையில் நடைபெறுகின்ற சிறப்பான பூஜை ஆராதனைகளை எல்லாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். முன்னர் கூறியது போல யாழ் பல்கலைக்கழக வேந்தர், யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர், அதுபோல இந்து சமயம் ஒன்றே தங்களுடைய சமயமின்றி வாழ்நாள் முழுவதும் சாதகச்சாரியர்களாக இருந்து மந்திரங்களை சிறந்த ஒலி வடிவமாக சாதித்து இனிமை தருகின்ற மட்டுமல்ல, பல மந்திரங்களை எல்லாம் பல பக்தர்களுக்கு குறை தீர்க்கின்ற வகையில் அந்த சாதகச்சாரியர்களாக இருக்கின்ற அந்த பணியை செவ்வனே செய்து கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய கோப்பாய் சிவம் குருக்களர்கள் என்று இந்த சாதகச்சாரியர்களாக இருந்து இந்த விழாவுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு சிறப்பான தீப ஆராதனையில் ஒரு முக்கியமான கட்டத்தில் நாங்கள் நிற்கின்றோம். இன்னும் சொற்ப வேளையில் தீப ஆராதனைகள் முழுதாக நிறைவு பெற்று அதனை தொடர்ந்து கீர்த்தனைகள், தவில், நாதஸ்வர வரிசையாக அந்த கீர்த்தனைகள் கொள்ளப்பட்டு அதன் பின்னர் புஷ்பாஞ்சலி பூசை சிறப்பாக நடைபெற்று பஞ்சாலத்திகள் காட்டுகின்ற நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் அதனை தொடர்ந்து நடைபெறுகின்ற பரதநாட்டிய நிகழ்வு, அதாவது சித்திரத்தேர் பவனிகள் எல்லாம் அந்த சிறப்பான சித்திரத்தேர் பவனி நடைபெறுகின்ற பொழுது பரதநாட்டியம் ஆடலும்
கோவிலும் ஒன்றாக இணைந்தது என்று கூறுவார்கள். பரதமும் கோவிலும் ஒன்றாக இணைந்தது என்று கூறுவார்கள். அதுபோல மகோத்சவ காலங்களில் எல்லாம், அது மட்டுமல்ல மகா கும்பாபிஷேக நாட்களில் எல்லாம், அந்த கும்பாபிஷேக தினத்தன்று எல்லாம் எங்களுடைய முதல் கடவுளாக இருக்கின்ற சிவனாக இருக்கலாம், அது முருகனாக இருக்கலாம், விநாயக பெருமானாக இருக்கலாம், அதுபோல எந்த விதமான கடவுளாக இருந்தாலும் அவற்றுக்கெல்லாம் அந்த சிறப்பான பரதநாட்டிய அசைவு எல்லாம் அந்த தெய்வீக அந்த அலைக்கு ஈடாக அந்த பரதமும் அந்த தெய்வீக அலையும் ஒன்றாக சேருகின்ற பொழுது சிறப்பான அந்த நிகழ்வுகள் எல்லாம் விழாவுக்கு களை கட்டும். அந்த வகையில் ஏராளமான அந்தன பெருந்தகைகள் இங்கே இருந்து சிறப்பான பூஜைகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது மாங்குயிலே பூங்குயிலே பாடல்களுக்கு இப்பொழுது காவடி நடனம். அதாவது இங்கு ஏராளமான பக்தர்கள், 500க்கும் மேற்பட்ட பெண் பக்தர்கள் தெய்வீக சிந்தனையுடன் கதைக்காமல் அமைதியாக இங்கே மௌன விரதம் இருந்து இந்த பால்குடம் எடுத்து இப்பொழுது தங்களுடைய நேர்த்திக்கடன்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல ஏராளமான பெண் பக்தர்கள் கற்பூர சட்டி ஏந்தி இங்கு தங்களுடைய நேர்த்திக்கடன்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒருபுறம் மோர் தண்ணி, மறுபுறம் அண்ணா கோப்பி, மறுபுறம் பல வகைகள், அதுபோல தாகசாந்தி, அதுபோல மண் வாசனை தருகின்ற வகையில் இங்கே காவடி நடனம். எல்லோரும் சிரித்த செந்தமிழ் முகத்தோடு இங்கு சூரிய பகவானின் சிறப்பான தரிசனம் கூட இங்கே வருகின்றது. ஏராளமான பக்தர்கள் தமிழர்களின் பாரம்பரிய ஆடைகள் எல்லாம் அணிந்து இங்கே தமிழ் அழியாது, சைவ சமயம் அழியாது என்று கூறி பெண்கள் எல்லாம் இங்கே பார்க்கின்ற பொழுது சிறப்பான சேலைகள் அணிந்து, நகைகள் அணிந்து, ஆபரணங்கள் அணிந்து, நெற்றியில் எல்லாம் அந்த விபூதி பொட்டுக்கள் வைத்து, சந்தனம் வைத்து, குங்குமம் வைத்து, குங்குமம் சுமங்கலி பெண்கள் எல்லா பெண்களும் வைக்கலாம். அதாவது இந்த குருக்கள் சில நேரம் சில பிள்ளைகளை விடுகின்றார்கள். அதாவது திருமணமாகியவர்கள் மட்டும்தான் அந்த சிகப்பு பொட்டு வைக்க வேண்டும். அது மிகவும் பிழையான ஒரு விடயம். அதாவது குங்கும பொட்டை தமிழர்கள் திருமணம் ஆகியவர்களும் சரி, திருமணம் ஆகாதவர்களும் சரி குங்கும பொட்டை வைக்கலாம். அதுபோல வரலட்சுமி பூஜை எல்லா பெண்களும் செய்யலாம். அதாவது திருமணம் ஆகிய பெண்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று அல்ல. நானெல்லாம் பல கட்டுரைகள் வரைந்திருக்கின்றேன். அதாவது சுமங்கலி பூசை, அதாவது பெண்கள் எல்லோரும் சுமங்கலிகள் தான். அதாவது திருமணம் ஆகியிருந்தாலும் பரவாயில்லை, திருமணமாகட்டும் பரவாயில்லை. இங்கே எங்களுடைய மிகப்பெரிய வியாபார அதிபர் ராம் அண்ணா வருகின்றார்கள். அவர்கள் இந்த ஆலயத்திற்கு நாணயத்தின் வெள்ளம் முழுவதும் பெறுவார்கள். அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை கூற வேண்டும். ரங்கநாஸ் நகைக்கடையின் உறவினரும் கூட அவர்கள் தான் அங்கே டொரண்டோவில் இருக்கின்ற பல நகைக்கடைகளுக்கெல்லாம் நகைகளை பெருவாரியாக வழங்கி இங்கே இருக்கின்ற பெண் பக்தர்களுக்கெல்லாம் பார்க்கின்ற பொழுது அழகாக இருக்கின்றது. அதாவது அந்த பால்குடம் ஏந்துகின்ற பொழுது, அந்த நகைகளை அணுகின்ற பொழுது மற்றும் ஒரு தெய்வீக நம்பிக்கை, தெய்வீக பக்தி, தெய்வீக அந்த கடாட்சம் எல்லாம் கிடைக்கும். நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஐயா. அந்த வகையில் இப்பொழுது இங்கு பலர் இங்கு இருக்கின்றார்கள். அதாவது பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது அந்த செயற்கையான ஆபரணங்கள் கூட இங்கு பல வகையான ஆபரணங்கள், பல வகையான தூக்கணங்கள், பல வகையான சங்கிலிகள், காப்புகள், அவற்றை எல்லாம் நீங்கள் இந்த பால்குடங்கள் ஏந்துகின்ற பொழுது, படங்களை எடுக்கின்ற பொழுதெல்லாம் நீங்கள் அந்த ஆபரணங்கள் உங்களுக்கு அது ஒரு ஆங்கிலத்தில் கூறுவதென்று சொன்னால் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அந்த வகையில் இங்கு பல பக்தர்கள் இங்கு பல வகையான நேர்த்திக்கடன்களை எல்லாம் தெய்வீக சிரத்தையுடன் கடாட்சத்துடன் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பல தொண்டர்கள் இங்கு அணிவகுத்து வருகின்றார்கள். வியாபார அதிபர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏராளமான 500க்கும் மேற்பட்ட பெண் பக்தர்கள் இம்முறை பால்குடம் ஏந்துகின்றார்கள். இப்பொழுது என்னுடைய கணிப்பின்படி கனடாவில் முதல் தடவையாக 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் ஏந்திய ஆலயமாக மொன்ட்ரியால் திருமுருகன் ஆலயத்தை நாங்கள் வந்து பிரகடனம் செய்திருக்கின்றோம். We are declaring the highest number of பால்குடம் devotees in Montreal, Toronto, கனடா கந்தசுவாமி ஆலயம். இங்கு பக்தர்கள் பெருவாரியாக தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான காவடிகள் இங்கு, ஏராளமான காவடிகள், தொண்டர்கள் பலர் இங்கு இருக்கிறார்கள். ஏராளமான காவடிகள் அங்கும் இங்குமாக பல தொண்டர்கள் இங்கு சிகப்பு சட்டை அணிந்து, அதாவது மன்னிக்கவும் சிகப்பு வேட்டி, சிகப்பு சாலை அணிந்து நாங்கள் வந்து இந்த காவடி ஆடுகின்றவர்களின் நேர்த்திக்கடனின் தொண்டர்கள் என்று
கூறிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஏராளமான தொண்டர்கள், ஏராளமான வித்தியாசமான காவடிகள் எல்லாம் இங்கே இருக்கின்றன. பறவை காவடிகள், சுழல் காவடிகள், எப்பொழுது எல்லாம் முருகப்பெருமான் அழகிய சீர்திருத்த தேரில் அமைந்திருந்து வருகின்றார். பாருங்கள், ஏராளமான பக்தர்கள், 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள். எப்பொழுது மான்ட்ரியால் திருமுருகன் ஆலயத்தில் 10,000 பக்தர்கள். We declare over 10,000 devotees in Montreal, Toronto, from Toronto and from area provinces. டொரண்டோவில் இருந்து பல பக்தர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள். நான் இங்கே அனலதீவை பிறப்பிடமாக கொண்டு கனடாவில் பல ஆலயங்களுக்கெல்லாம் தொண்டர் சேவை வழங்கி கொண்டிருக்கின்ற வியாபார அதிபர் அனுஷன் அவர்கள் கூட இங்கே இருக்கின்றார்கள். பக்தர்கள் பெருவாரியாக மண்டபத்தை நிறைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏராளமான அந்தண பெருந்தகைகள் இப்பொழுது புஷ்பாஞ்சலி பூசை நடைபெறுவதற்குரிய அந்த ஆயத்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆலயத்தின் பிரதான சாதகச்சாரியர்களாக எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடன் அதீத தீவிர பக்தனாக இருப்பது மட்டுமல்ல, குருக்களுக்கெல்லாம் ஒரு ஆசானாக, ஒரு ஆசிரியராக இருந்து பல அந்தண பெருந்தகைகளை சாதகச்சாரியர்களாக உருவாக்கி கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய கோப்பாய் சிவம் குருக்கள் அவர்கள் இப்பொழுது அந்த சிறப்பான மந்திரங்களை எல்லாம் இப்பொழுது எல்லோருடைய காதுகளிலும் அந்த தெய்வீக அலையுடன் நாதஸ்வர தவில் வித்துவான்களின் இசையுடன் கலக்கின்ற அந்த நிலையை இப்பொழுது உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்தும் நீங்கள் மோன்ட்ரியால் திருமுருகன் ஆலயத்தின் மகோத்சவ பெருவிழாவின் ரதோத்சவ பெருவிழா என்ற அந்த விழாவின் சிறப்பை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஏராளமான பெண் பக்தர்கள் எல்லாம் இப்பொழுது கற்பூர சக்தி ஏந்தி தங்களுடைய நேர்த்திக்கடன்களை செய்வதற்காக இங்கு வரிசையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏராளமான பெண் பக்தர்கள் பால்குடம் எடுத்து கூட இங்கே தங்களுடைய நேர்த்திக்கடன்களை செய்வதற்காக அணிவகுத்து வரிசையாக வந்து கொண்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த பெருந்தகைகளின் ஆசைகள் பெற்று, முருகப்பெருமானின் ஆசை பெற்று எவ்வாறு தாயகத்தில் எல்லாம் அந்த நல்லூர் கந்தன் ஆலயம், தாயகத்தில் எவ்வாறு செல்வச்சன்னதி ஆலயம், தாயகத்தில் எவ்வாறு பெருங்காட்டு வேலணி அம்மன் ஆலயம், தாயகத்தில் எவ்வாறு அரியாலை ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தின் சித்திரத்தேர் பவனி, இவ்வாறு ஏராளமான திருவிழாக்கள் அங்கும் இங்குமாக சிதறி கிடக்கின்ற இந்த வேளையில் இங்கே மோன்ட்ரியால் திருமுருகன் ஆலயம், அதாவது கனடாவில் இருக்கின்ற 2வது மிகப்பெரிய முருகன் ஆலயம், 1வது மிகப்பெரிய ஆலயம் டொரண்டோ கந்தசாமி, கனடா கந்தசாமி ஆலயம், அதுபோல டொரண்டோ மண்ணுக்கு பெருமை சேர்க்கின்ற மற்றொரு ஆலயம் டொரண்டோ திருச்செந்தூர். அந்த வகையில் இப்பொழுது மோன்ட்ரியால் நகரில் இருக்கின்ற திருமுருகன் ஆலயத்தின் சித்திரத்தேர் பவனி, அதாவது மகோத்சவ பெருவிழாவின் முக்கியமான விழாவான சித்திரத்தேர் பவனிக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் ஏராளமான பெண் பக்தர்கள் எல்லாம் இங்கே அந்த கற்பூர சட்டியை எடுத்து தங்களுடைய நேர்த்திக்கடன்களை செய்ய இருப்பதை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது தொடர்ச்சியாக கீர்த்தனைகள், அதனைத் தொடர்ந்து பன்னிசை ஓதுதல், அதனைத் தொடர்ந்து பரதநாட்டிய நிகழ்வு, அதனைத் தொடர்ந்து எல்லாம் வெல்ல முருகப்பெருமான், அதாவது மோன்ட்ரியால் திருமுருகப்பெருமான் அழகிய சிங்காசனத்தில் அமர்ந்திருந்து எவ்வாறு ஒரு நல்லூர் கந்தன், அலங்கார கந்தன் சித்திரத்தேர் பவனிக்கு பெருமை சேர்ப்பார்களோ, எவ்வாறு செல்வச்சன்னதியான் அழகிய சிங்காசனத்தில் அமர்ந்திருந்து அந்த உள்விதி உலா வருவாரோ, அதுக்கு சமனாக இப்பொழுது மண் வாசனை தருகின்ற வகையில் இப்பொழுது பக்தர்கள் பெருவாரியாக இந்த மண்டபத்தை நிறைத்திருக்கின்ற வேளையில், அதுபோல அந்தண பெருந்தகைகள் ஒருபுறம், பக்தர்கள் ஒருபுறம், காவடி எடுக்கின்ற நேர்த்திக்கடன் எடுக்கின்ற பக்தர்கள் ஒருபுறம், பால்குடம் ஏந்துகின்ற பெண் பக்தர்கள் மறுபுறம், கற்பூர சட்டி ஏந்துகின்ற பக்தர்கள் மற்றொரு புறம், இவ்வாறாக தொண்டர்கள் கூட இங்கே இப்பொழுது எல்லாம் வல்ல முருகப்பெருமான் அழகிய சிங்காசனத்தை அசைக்கின்ற அந்த தொண்டர்கள் எல்லாம் இப்பொழுது அந்த சிவப்பு சாலை அணிந்து எவ்வாறு நல்லூர் கந்தன் அலங்கார கந்தனில் அந்த நல்லூர் முருகப்பெருமானுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் இருக்கின்றார்களோ, அதற்கு ஈடாக இப்பொழுது இங்கே மோன்ட்ரியால் திருமுருகன் ஆலயத்தின் தொண்டர்கள் இப்பொழுது அந்த பிள்ளைத்தண்டை காவி அழகிய சிங்காசனத்தில் எல்லாம் வல்ல முருகப்பெருமானை அசைக்க இருக்கின்றார்கள்.
நீங்கள் பார்க்கலாம். அதாவது பெண் நாதஸ்வர தவில் வித்துவான்களுடன் இப்பொழுது ஆண்கள் தாயக மண் வாசனை தருகின்ற சிறப்பான கீர்த்தனைகளை எல்லாம் இங்கே வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சொற்ப வேளையில் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் அழகிய சிங்க வாகனத்தில் அமர்ந்திருந்து உள்வீதி உலா வருகின்ற கண்கொள்ளா காட்சியும் 32.5 அடி உயரமான அழகிய சித்திரத்தில் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் அமர்ந்திருந்து வெளிவீதி உலா வருகின்ற கண்கொள்ளா காட்சியும் அதுபோல ஏராளமான காவடிகள் இம்முறை இந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்க இருக்கின்றது. அதாவது தாயகத்தில் எல்லாம் நல்லூர் கந்தன், தாயகத்தில் எல்லாம் செல்வது சன்னதியான் இப்பொழுதெல்லாம் கொடியேற்றப்பட்டு அங்கே சித்திரத்தேர்கள் அசைகின்ற நேரங்கள் எல்லாம் நீங்கிக் கொண்டிருக்கின்ற வெளியில் அதுபோல அரியாலை சித்தி விநாயகர் தேவஸ்தானத்தின் சித்திரத்தேரும் இன்னும் சொற்ப வெளியில் அசைய இருக்கின்றது. அதுபோல வேலடை பெருங்காட்டு அம்மன் ஆலயத்தின் சித்திரத்தேர் இவ்வாறு ஏராளமான சித்திரத்தேர்கள் எல்லாம் தாயகத்தில் அசைய இருக்கின்ற இந்த வேளையில் இப்பொழுது எல்லாம் அல்ல முருகப்பெருமான் அவர்கள் அசைகின்ற கண்கொள்ளா காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். சிறப்பான வசந்த மண்டப பூஜை நடைபெற்று இப்பொழுது எல்லாம் வல்ல முருகப்பெருமானுக்கு சிறப்பான மந்திர ஜாலங்கள் எல்லாம் வழங்கப்பட்டு இப்பொழுது தொடர்ச்சியாக கீர்த்தனைகள், சிறப்பான கீர்த்தனைகள், நாதஸ்வர தவில் வித்துவான்களின் அசைவுகள் ஒருபுறம், தெய்வீக மந்திரங்களின் அசைவு மற்றொரு புறம், பக்தர்களின் வருகை இன்னொரு புறம், அந்தன பெருந்தகைகளின் கூட்டம் இன்னொரு புறம், இவ்வாறாக இப்பொழுது டொரண்டோ மண்ணிலிருந்து ஏராளமான பக்தர்கள் இங்கு பெருவாரியாக இங்கு வந்திருக்கின்றனர். வயது போன்றவர்கள் கூட இங்கு வந்திருக்கின்றார்கள். சிறியவர்கள் கூட நான் பார்க்கின்றேன். அதாவது தமிழர்களின் பாரம்பரியங்களை எல்லாம் பேணி பாதுகாக்கின்ற வகையில் இங்கு ஆடம்பரமான சேலைகள் அணிந்தாலும் அந்த தமிழ் பண்பாடு, அதாவது தமிழர்களின் கலை கலாச்சாரம், தமிழர்களின் பண்பாடு என்று கூறுகின்ற பொழுது தமிழ் மொழி, சைவ சமயம் அந்த இரண்டையும் எவ்வாறு பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இப்பொழுது இங்கு பக்தர்கள் அதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சிறந்த ஒரு கீர்த்தனை நாதஸ்வர வித்துவான்கள் அங்கே தாயகத்தில் இருந்து இங்கு வருகை தந்து மோன்ட்ரியால் திருமுருகன் ஆலயத்திற்கு இப்போது பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றவர்கள். ஏராளமான அந்தன பெருந்தகைகளில் அந்த சிறப்பான சாதகச்சாரிகளுக்கு தலைவராக இருக்கின்ற கோப்பாய் சிவம் குருக்கள் அவர்கள் தலைமையில் தான் இந்த மந்திரங்கள் மற்றும் கீர்த்தனைகள் எல்லாம் இங்கு வழிநடத்தப்படுகின்றன. இப்பொழுது சாதகச்சாரியர்களாக இருக்கின்ற விரிவுரையாளர், யாழ் பல்கலைக்கழக முன்னாள் விரிவுரையாளர், உலகளாவிய ரீதியில் இப்பொழுது முன்னணியில் இருக்கின்ற சாதகச்சாரியார் எங்கள் கோப்பாய் சிவம் குருக்கள் அவர்கள் இப்பொழுது சிறப்பான புஷ்பாஞ்சலிக்கு முன்னான அந்த மந்திரங்களை ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். மயிலையா குருக்கள் அவர்கள் தலைமையில் தான் இம்முறை மகோத்சவ பெருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான அந்தன பெருந்துகள் இங்கு இருக்கின்றார்கள். ஏராளமான ஊடகவியலாக கூட இங்கு இருக்கின்றார்கள். நான் ஜான்ஸ் அண்ட் மீடியா ஸ்டூடியோவை சந்தித்தேன். அவர்கள் கூட இந்த சிறப்பான அந்த பதிவுகளை எல்லாம் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள். அமைக்கப்பட்ட ராஜகோபுரம் அண்மையில் தான் மோன்ட்ரியால் திருமுருகன் ஆலயத்தின் மகா கிருபாசனம் நடைபெற்றது. அரோகரா என்று கூறிக்கொண்டு பக்தர்கள் பெருவாரியாக படம் பிடித்து பக்தர்கள் இப்பொழுது நான் பார்க்கின்றேன். பெண் பக்தர்கள் எல்லோரும் கற்பூர சட்டி ஏந்தி, அதுபோல பால்குடம் எடுத்து, அதுபோல ஆண் பக்தர்கள் சிறிய வயது முதல் பெரியவர்கள் வரை காவடி, நல்லூர் கந்தன் காவடி, செல்வச்சன்னதியான் காவடி, மட்டக்களப்பு மண்டூர் முருகன் ஆலயம் காவடி, அதுபோல வேலணை பெருங்காட்டு அம்மன் ஆலயம் காவடி, இவ்வாறு மண் வாசனை தருகின்ற மண்ணை இப்பொழுது இங்கு மோன்ட்ரியால் திருமுருகன் ஆலயத்தில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏராளமான காவடிகள், சிறியவர்கள் கூட இங்கு நீங்கள் பார்க்கலாம். தமிழ் அழியாது, சைவ சமயம் அழியாது, தமிழர்களின் கலாச்சாரம் அழியாது,
அதுபோல தமிழர்களின் பாரம்பரியம் அழியாது. தமிழ் ஹெரிட்டேஜ், தமிழ் ஹிந்து கல்ச்சர், தமிழ் ட்ரெடிஷன் எல்லாம் இங்கு மொன்றியால் மண்ணில் இப்பொழுது நாதசுர தமிழ் வித்துவான்களின் இசைக்கு இப்பொழுது காவடி நடன நேர்த்திக்கடன், அதாவது பாடல்களுக்கு, தெய்வீக பாடல்களுக்கு இப்பொழுது பக்தர்கள் இங்கு அசைவை அசைந்து, உடம்பை அசைத்து தங்களுடைய நேர்த்திக்கடன்களை எல்லாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். மொன்றியால் டொரண்டோ இணைந்து, அதாவது டொரண்டோவையும் மொன்றியாலையும் இணைக்கின்ற சித்திரத்தேர் பவனி இப்பொழுது மகோத்சவ பெருவிழாவின் பெரிய விழாவாக இங்கு பெண் பக்தர்கள் கிட்டத்தட்ட 1000க்கு மேல் இங்கு எல்லோரும் இந்த பால்குடம் எடுத்து, அதுபோல கற்பூர சட்டி ஏந்தி நல்லூர் கந்தன் ஆலயம் எவ்வாறு அங்கு அந்த பெண்கள் பக்தர்கள் எல்லாம் சேலை அணிந்து பொட்டு வைத்து எல்லாம் தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சாரங்களை மதிப்பார்களோ அதற்கு ஈடாக நாங்களும் தமிழர்கள் தான், தமிழ் பெண்கள் தான் என்று காட்டுகின்ற வகையில் இங்கெல்லாம் இந்த பெண் பக்தர்கள் பெருவாரியாக இந்த நேர்த்திக்கடன்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய நேர்த்திக்கடன்கள் எல்லாம் கட்டாயமாக நிறைவேறும். பாடசாலை, பல்கலைக்கழகம், அதாவது ஃப்ரம் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் சிறந்த தேர்ச்சிகள் எல்லாம் பெற்று we are the richest people in the world Tamils என்று காட்டுகின்ற வகையில் இப்பொழுது சிறிய பிள்ளைகள், இங்கே பாருங்கள், சிறிய பிள்ளைகள் கூட தமிழ் அழியாது என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளை தமிழ் கதைத்தால் ஒரு இன்டர்வியூ காணலாம், ஆங்கிலத்திலும் கூறுவார்கள். Hi baby, how are you? How do you feel today? You are having a Kavadi today for Murugan Chariot Festival. What do you want to say? Say a few words. Doesn't matter in French or English. Tell me. Do you like it? So what is your main intention to do this today? அதாவது தமிழர்களின் கலை கலாச்சாரம், தமிழர்களின் பாரம்பரியம். காவடி பிடிக்கும் அவர்கள், அதாவது வாகீசன் பாடலுக்கு இப்பொழுதெல்லாம் அவர்கள் பாடல்களுக்கு நாதஸ்வரம் வாசிக்க இங்கே காவடி நடனங்களை சிறிய பிள்ளைகள், அதாவது திருஞான சம்பந்தர் 3 வயதில் பால் குடித்தார். இங்கே டொரண்டோ மண்ணில், கனடா மண்ணில், அதுபோல மொன்றியால் மண்ணில் இங்கே 3 வயது பிள்ளை அந்த காவடி நடனத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். கனடா கந்தசாமி ஆலயத்தின் சித்திரத்தேரின் நாயகன் எங்கள் மனோ அன்னை, நமோ அண்ணர் இங்கே இருக்கின்றார்கள். சிறந்த பாடல்கள், ஏராளமான ஊடகவியலாளர்கள் இங்கே இருக்கின்றார்கள். ஏராளமான காவடி, நான் கிட்டத்தட்ட 300 காவடிகளுக்கு மேலாக இப்பொழுது அங்கும் இங்குமாக தேரின் பின்பக்கம், தேரின் முன்பக்கம், தேரின் இடப்பக்கம், தேரின் வலப்பக்கம், இவ்வாறு ஆலய மண்டபங்களை நிறைத்தார்கள். இப்பொழுது ஆலயத்தின் வீதிகள் எங்கும் இப்பொழுது பக்தர்கள் பெருவாரியாக இருக்கின்றனர். 10,000க்கு மேற்பட்ட பக்தர்கள், ஏராளமான ஊடகவியலாளர்கள் இங்கு நான் பார்க்கின்றேன். எல்லோரும் இங்கு சிறப்பான முறையில் அந்த தமிழ் நாதஸ்வர இசைக்கு நடனங்களை, காவடி நடனங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான பக்தர்கள் இப்பொழுது விழாவின் உபயகாரர்களுக்குரிய ஆசார பூசார வைபவங்களை மதிப்புக்குரிய எங்கள் ஆலயத்தின் பிரதம குருக்கள், மகோத்சவ குருக்கள், மயிலையா குருக்கள் அவர்கள் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். கல்வியங்காட்டு மக்கள் சங்கம் எல்லோரும் இணைந்து, அதாவது டொரண்டோ முதல் ஈஸ்ட், அதாவது மொன்றியால் வரை இருக்கின்ற எல்லா கல்வியங்காட்டு மக்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து இன்றைய விழாவின் உபயகாரர்களாக இருக்கிறார்கள். இப்பொழுது விராட் விஸ்வ பிரமுகலக ஆசாரிய சேஸ்திர எங்கள் மதிப்புக்குரிய ஜெயராஜா அண்ணர் அவர்களுக்கு இப்பொழுது மதிப்பளிக்கின்ற நேரம். அவர்கள் இப்பொழுது அந்த தேங்காய் உடைத்து அந்த ஆசார நிகழ்வுக்கு இப்பொழுது பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். விராட் விஸ்வ பிரமுகலக ஆசாரிய சேஸ்திர எங்கள் மதிப்புக்குரிய ஜெயராஜா அண்ணர் அவர்கள் தாயகத்தில் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற பல இந்து ஆலயங்களுக்கெல்லாம் பொறுப்பாக இருந்து பல சித்திர தேர்களை எல்லாம் செய்தவர்கள். அண்மையில் கூட அவர்களுடைய 125வது படைப்பு அங்கே வெளியிடப்பட்டது. தாஜகத்தில் மயிலட்டி மண்ணை சேர்ந்தவர்கள், எனது உறவினரும் கூட.
ஓம் சாந்தி 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 ராதம் நித்யாய ராதம் நித்யபதே கைதேவி ஸ்வஸ்திரஸ்துனः ஸ்வஸ்திர்மானுஷேभ्यः கன்னிகாதிபேஷ தன்னோ அஸ்தே நந்தவரே ஓம் சாந்தி 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 தாயகத்தில் எல்லாம் இராணுவத்தால் எரிக்கப்பட்ட செல்வச் சன்னதியான் பழைய சித்திரத்தேரை உருவாக்கியவர்கள் ஜெயராயா அண்ணன் அவர்களின் தகப்பனார் அவர்கள். இப்பொழுது ஏராளமான பெண் பக்தர்கள் நீங்கள் பார்க்கலாம். பால் குடம் எடுக்கின்ற பக்தர்கள் நேர்த்திக்கடன், அதுபோல கற்பூர சட்டி ஏந்தி நேர்த்திக்கடனை செய்கின்ற பக்தர்கள். இவ்வாறாக செல்வச் சன்னதி, நல்லூரான், கந்தன், மண்டூர், மட்டக்களப்பு, அதுபோல பெருங்காட்டு வேலெண்ணெய் அம்மன் ஆலயம் எல்லாவற்றின் கலவையாக இப்பொழுது மண் வாசனை தருகின்ற ஆலயமாக இப்பொழுது மொன்றியால் திருமுருகன் ஆலயம், டொரண்டோவில் கனடா கந்தசாமி ஆலயம், மொன்றியாலில் இப்பொழுது திருமுருகன் ஆலயம், சித்திரத்தேர் பவனி, அதாவது மகோத்சவ பெருவிழாக்களில் அதி முக்கியமான விழாவாக இருக்கின்ற பெருங்காட்டு வேலனை அங்கு எவ்வாறு அந்த சித்திரத்தேர்களாம் வசைகின்றதோ அதுகளுக்கு சமனாக இப்பொழுது இங்கு ஏராளமான பக்தர்கள் எல்லாம் கற்பூர சட்டி ஏந்தி பால் குடம் எடுத்து விரதட்டை செய்து பால் காவடி எடுத்து பறவை காவடியை எடுத்து ஏராளமான சிறிய பிள்ளைகள் கூட சிறிய சிறிய காவடிகளை அசைத்து வெள்ளை இனத்தவர்கள் கூட இங்கு நான் பார்க்கின்றேன் இந்த பெருமைக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். பால் குடம் ஏந்திய பெண் பக்தர் ஒருவர் தங்களை மறந்து கலையாடிய மந்திரஜாலம் இப்பொழுது மொன்றியால் முருகன் ஆலயத்தில் தொடர்ந்து காவடி நடனம், பக்தர்கள் நெரிசல், தாகசாந்தி தொண்டர்கள், காவடியின் தொண்டர்கள், கலையாடுகின்ற பெண் பக்தர்கள். இப்பொழுது திருமுருகன் கோவில் தாகசாந்தி நிலையம் கல்வியங்காடு ஞான பாஸ்கரோதய சங்கம் தமிழீழம், அதாவது கனடாவில் இருக்கின்ற கல்வியங்காட்டு தமிழ் சங்கம், எல்லோரும் மன்னிக்கவும் கல்வியங்காட்டு மக்கள் சங்கம் இப்பொழுது இங்கு பெருவாரியான பல வகைகளை எல்லாம் தாக சாந்தியாக இங்கு கல்வியங்காட்டு மண் வாசனை தருகின்ற வகையில் அந்த கல்வியங்காடு என்று சொன்னால் அந்த சந்தியில் இருக்கின்ற சொக்கன் கடை எல்லோருக்கும் தெரியும். கல்வியங்காட்டு சந்தியில் இருக்கின்றது சொக்கன் கடை. அங்கே தாயகத்தில் எல்லாம் அந்த சிறந்த ரொட்டிகளை எல்லாம் வழங்கியவர்கள். அந்த சந்தியை சுற்றி அதுபோல இருபாலையில் இருக்கின்ற ஏஜென்சி வேலை செய்த ஜெயமன்னர் அவரெல்லாம் எங்களுக்கு சிறிய வயதிலிருந்து நன்றாக தெரியும். அந்த வகையில் இப்பொழுது இந்த தொண்டர்கள் தங்களை இங்கே முழுமையாக அர்ப்பணித்து எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காது இரவு பகலாக இங்கு இந்த தாக சாந்திக்கு பெருமை சேர்ப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த பதிவுகளை எல்லாம் நீங்கள் தாயகத்தில் இருக்கின்ற மக்களுடன் நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். அந்த வகையில் இன்று டொரண்டோ மண்ணில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்திருந்தார்கள். அதற்கு மேலாக இங்கு 10,000க்கு மேற்பட்ட பக்தர்கள் இருப்பதாக இப்பொழுது தமிழ் டிசி மீடியா உறுதிப்படுத்தி இருக்கிறது. இது மிகப்பெரிய அளவில் ஒரு சாதனை என்று கூறலாம். அதாவது டொரண்டோவில் எவ்வாறு அந்த கனடா கந்தசாமி ஆலயம், டொரண்டோ திருச்செந்தூர் முருகன் இருக்கின்றதோ அதற்கு ஒத்ததாக இப்பொழுது இங்கு தொண்டர்கள் பெருவாரியாக இருந்து இந்த தாக சாந்தியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பான காலநிலை, தொண்டர்கள் தொடர்ச்சியாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பலர் இங்கு நன்கொடையாக ஆலயத்திற்கு பலவிதமான மூலப்பொருட்களை, அதாவது அந்த தாக சாந்திக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் தொண்டர்கள் ஒருபுறம் அதுபோல பக்தர்கள் ஒருபுறம் இலவசமாக வழங்குகின்ற இந்த தாக சாந்திக்கு
உங்களால் இயன்ற அந்த பங்களிப்பை செய்யுமாறும் ஆலய மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய தாகசாந்திக்காக இருக்கலாம். எல்லா முடிவிலும் உங்களுக்கு தனித்தனி கறிகளுடன் அப்பள பொரியல், மிளகாய் பொரியல் மற்றும் வடையுடன் உங்களுக்கு சிறப்பான அன்னதானம் கூட உண்டு. இங்கு சோளம் கூட வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதாவது பொரித்த சோளம், அவித்த சோளம், அதுபோல பொரியல் மோதகம், அதுபோல பொரியல் வடை, கடலை வடை, மற்றது அண்ணா கோப்பி, அதுபோல வெல்வெட்டு துறை மண் வாசனை தருகின்ற பலகாரங்கள், அதுபோல இங்கு ஏராளமான கடைகள். நீலம் சில்க் அதிபர் இங்கு இருக்கின்றார்கள். ஏராளமான தரமான புடவைகள் எல்லாம் இங்கு அள்ளி குவிந்து இருக்கின்றது. அதுபோல இங்கு மற்றும் ஒரு கடை இங்கு இருக்கின்றது. சூர்யா ஃபேன்சி என்று சொல்லி இங்கே ஒரு கடை இருக்கிறது. ஏராளமான நகைகளை இங்கே கொட்டி இருக்கிறார்கள். பெண்களுக்கு அழகு சேர்ப்பது நகை. அந்த நகை எல்லாம் இங்கு பெண்கள் ஒவ்வொன்றாக பார்க்கின்ற பொழுது அவர்கள் கட்டாயமாக அவற்றை வாங்குவார்கள். இங்கு நீங்கள் பார்க்கலாம் ஏராளமான அட்டியல், ஏராளமான நெக்லஸ், ஏராளமான பதக்கம், ஏராளமான சங்கிலிகள், ஏராளமான ஆடை ஆபரணங்கள் மட்டுமல்ல, நகை ஆபரணங்கள் தான் பெண்களுக்கு அழகை கொடுக்கும். பச்சை சேலைக்கெல்லாம் இந்த மஞ்சளை போடுகின்ற பொழுது சிறப்பாக அந்த இருக்கும். அதுபோல சிகப்பு சேலைகள், வெள்ளை கலரை உடைய பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த தூக்கணம், அதாவது தூக்கணத்தில் பல வகை உண்டு. அந்த தூக்கணங்களை எல்லாம் நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளலாம். விலை குறைந்த விலையில், அதாவது கழிவு மெகா டிஸ்கவுண்டில் விற்கின்றார்கள். இங்கு இன்னும் ஒரு கடை இருக்கிறது, APM ஆன்லைன் ஃபேஷன் என்று இருக்கிறது. எல்லோரும் இங்கு தாராளமாக தங்களுடைய குங்குமங்கள் மற்றும் பலவிதமான காஸ்டியூம்ஸ் ஐட்டங்களை வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். இங்கு இன்னும் ஒரு கடை இருக்கிறது, குமரன் என்று ஒரு கடை இருக்கிறது. இங்கேயும் இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் இலவசமாக கொடுக்கின்றார்கள். அதுபோல இங்கு மற்றும் ஒரு கடை இருக்கிறது, நீங்கள் பார்க்கலாம். ஏராளமான கடைகள் இம்முறை இங்கு இருக்கிறது. வள்ளுவர் இல்லம் அறக்கட்டளை, வள்ளுவர் இல்லம் ட்ரஸ்ட் என்று சொல்லி மொன்ட்ரியால் பிரான்ச், கனடா சிறந்த சேவையை இங்கே வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை கூற வேண்டும். இலவசமாக இந்த பாப்கார்ன் மன்னிக்கவும், அந்த பாப்கார்ன் கூட இங்கே விற்கின்றார்கள். இங்கு இன்னும் ஒரு ஆபரண கடை இருக்கிறது, காஸ்டியூம்ஸ், ஜுவல்லரிஸ், ஏராளமான நகைகள் எல்லாம் இங்கே இருக்கின்றது. ஏராளமான டிஸ்கவுண்ட் நான் இருக்கின்றேன். இங்கெல்லாம் 2 சங்கிலிகள் எல்லாம் $10-15 விற்கின்றார்கள். ஏராளமான மண்டகப்படிகள் இங்கு தாயக மண் வாசனை தருகின்ற பொரித்த மோதகம், அவித்த மோதகம், வடை, கடலை வடை மற்றும் அவல், இவ்வாறு ஏராளமான பலகாரங்களை கொண்ட பல வகையான மண்டகப்படிகள் இங்கு இருக்கின்றது. இங்கு மற்றும் ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு இருக்கிறது, கல்வியங்காடு மக்கள் சங்கம் தேர் திருவிழா. அதாவது இன்றைய தேர் திருவிழா உபயகாரர்கள் தான் இங்கு இருக்கின்றார்கள். நான் அரியாலை மண்ணை சேர்ந்தவன். கல்வியங்காடு பக்கத்தில் இருக்கின்ற ஊர். கல்வியங்காடு என்று சொல்கின்ற பொழுது எங்களுக்கு ஞாபகத்துக்கு வருவது கல்வியங்காடு சொக்கன்கடை என்று கூறலாம். அதுபோல இருவாலை ஜெயமன்னர் ஏஜென்சி வேலையெல்லாம் செய்து ஏராளமானவர்களை கனடாவுக்கு கொண்டு வந்தவர்கள். இப்பொழுது கனடா கல்வியங்காட்டு மக்கள் சங்கம் தான் இந்த அன்னதானத்துக்கு பொறுப்பாக இருக்கின்றார்கள். அவர்கள் தான் இப்பொழுது இந்த சமையல் வேலைகளை எல்லாம் துரிதமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். தனித்தனி கறிகளாக இங்கே பாருங்கள், அந்த கறிகள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கின்றது. பாருங்கள், வதக்கிய குழம்புகள், அதுபோல பருப்பு கறி, அதுபோல வெள்ளை கத்தரிக்காய், இவ்வாறு கல்வியங்காட்டு மக்கள் சங்கம் தேர் திருவிழாவின் உபயோகாரர்கள், இங்கே தொண்டர்கள் பலர் இங்கு சுகாதார முறைப்படி இங்கே இந்த அன்னதானங்களுக்கு எல்லாம் பெருமை சேர்க்கின்ற வகையில், கல்வியங்காட்டுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் இப்பொழுது இந்த அன்னதானத்தை தயார் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இங்கே இந்த திருமுருகன் கோவில் தாகசாந்தி நிலையம், ஜஃப்னா ஃப்ரூட்ஸ், ஜஃப்னா பூஜா பட்டிக் என்று போட்டிருக்கிறார்கள். அந்த மண்டகப்படி இன்னும் சொற்ப வேளையில் இங்கே நடைபெற இருக்கின்றது. ஏராளமான வடைகள், ஏராளமான பொரித்த மோதகங்கள், அவித்த மோதகங்கள், அதுபோல கடலை வடை, உளுந்து வடை, அதுபோல முருகப்பெருமானுக்கு கூறிய பல வகையான பலகாரங்கள், அதுபோல பல வகையான பல வகைகள் எல்லாவற்றையும் இங்கே பின்னி பிணைந்து ஒரு சிதறுகின்ற ஒரு தேங்காய் உடைக்கின்ற போல
எங்கு பார்த்தாலும் சிதறி கிடக்கின்றது. எல்லாம் எல்லாம் முருகனுக்குரிய மடையல் படையல் அவியல் துவையல் இவ்வாறு இருக்கின்ற மண்டகப்படி இன்னும் சொற்ப வேளையில் உங்கள் நாவிற்கு சுவையாக இருக்கின்றது. முருகப்பெருமான் ருசிப்பதற்கு முன்னதாக நீங்கள் அதை பார்க்கக்கூடாது, அதனால் அதை மூடி வைத்திருக்கிறார்கள். சுகாதார முறைப்படி இன்னும் சொற்ப வேளையில் அந்த இங்கே மக்கள் பெருவாரியாக இருக்கின்றார்கள். எல்லோரும் இங்கே அடிபட்டு முந்திக் கொண்டு அந்த தோலகட்டி நெல்லிக்ரஸ், அதாவது வசாவளான் தோலகட்டி, அதுபோல இங்கே சிகப்பு நிறம் லிங்கம் சர்பத், அதாவது நீங்கள் யாழ்ப்பாணம் போனால் வெலிங்டன் தியேட்டர், பழைய வெலிங்டன் தியேட்டருக்கு முன்னால் இருக்கின்ற அந்த லிங்கம் கூல்பார், அதாவது அந்த சிகப்பு நிறம், அதுபோல நல்லூருக்கு பின்னால் இருக்கின்ற ரியோ ஐஸ்கிரீமில் வழங்குகின்ற அந்த சிகப்பு நிற சர்பத்தை இப்பொழுது உங்களுக்கு இலவசமாக தந்து கொண்டு இருக்கின்றார்கள் தாராளமாக. அதுபோல டயபெட்டிக், அதாவது சலரோக வருத்தம் உள்ளவர்களுக்கு மோர்த்தாட்டி. இப்பொழுது சுவி கேட்டரிங் முன்னால் நிற்கின்றேன். எல்லோருக்கும் சுட சுட அண்ணா கோப்பி, அதுபோல தோலக்கட்டி நெலிக்ரஸ் வசாவளான், அதுபோல ஜாழ்ப்பாணம் மண் வாசனை தருகின்ற அண்ணா கோப்பி, இன்னும் பல வகையான மோர், அதாவது டயபெட்டிக் ஆக்களுக்கு இங்கே மோர் தண்ணி, மிளகாய், வெங்காயம், சிறிய வெங்காயம், ஜாழ்ப்பாணத்து வெங்காயம் எல்லாம் வெட்டி போட்டு இங்கே சுபி கேட்டரிங் அவர்கள் சிறப்பான முறையில் இந்த தாகசாந்தியை பல வருடங்களாக செய்கின்றார்கள். இம்முறை 30வது வருடம் என்பதால் இந்த தோலகட்டி நெல்லிக்ரஸ், அதுபோல பல வகையான பானங்களை சுட சுட அண்ணா கோப்பி போன்றவற்றை 30வது வருட கொண்டாட்டத்துக்காக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை கோர வேண்டும். எல்லோரும் இந்த தோலகட்டி நெல்லிக்ரஸை தான் கூடுதலாக பருகுகின்றார்கள். இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், மொன்ட்ரியால் திருமுருகன் ஆலயத்தில் நான் கூறியது போல காவடி கந்தன், அதாவது செல்வச்சன்னதி கந்தன், அதுபோல நல்லூர் கந்தன், அலங்கார கந்தன் என்றெல்லாம் நாங்கள் புகழ் பாடுகின்ற இந்த வேளையில் இங்கே மொன்ட்ரியால் மண், அதாவது மொன்ட்ரியால் திருமுருகன் ஆலயத்தில் இப்பொழுது ஏராளமான பெண் பக்தர்கள் பால் குடம் எடுத்து கற்பூர சட்டி ஏந்தி தங்களுடைய நேர்த்திக்கடன்களை எல்லாம் செய்ய இருக்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் 500க்கும் மேற்பட்ட பெண் பக்தர்கள் இங்கு இருக்கின்றார்கள். எல்லோரும் இங்கு தற்பை அணிந்து சேலை அணிந்து, அதாவது தமிழர்களின் பாரம்பரியமான தமிழர்கள், அதாவது மெயின்டைன் த தமிழ் ஹெரிட்டேஜ் அண்ட் தமிழ் கல்ச்சர், எல்லோரும் அழகான சேலைகள் அணிந்து இப்பொழுது இந்த நேர்த்திக்கடனை செய்வதற்காக இங்கு பெருவாரியான பக்தர்கள், பெண் பக்தர்கள் இங்கு வரிசையாக அணிவகுத்து இருப்பதை பார்க்கின்றோம். இந்த வரிசையை பார்க்கின்ற பொழுது தாயகத்தில் எல்லாம் ஒரு செல்வ சன்னதி முருகன், அதுபோல தாயகத்தில் நல்லூர் கந்தன், தாயகத்தில் பெருங்காட்டு அம்மன் ஆலயம் கேளனை, அதுபோல தாயகத்தில் சுடுபுரம் பராலை, அதுபோல அரியாலை சித்தி விநாயகர் ஆலயம், இப்பொழுது சிறப்பான பாடல்களை எல்லாம் வழங்கி ஒருபுறம் காவடி கந்தன் என்று கூறுகின்ற பொழுது செல்வ சென்னதி கந்தன், அதுபோல மாதகள் நுண்சை ஆலயம், இவ்வாறு இருக்கின்ற தாயகத்தில் முருகன் ஆலயங்களில் அந்த சிறப்பான நேர்த்திக்கடன்களை எல்லாம் நாங்கள் அங்கு பார்த்திருக்கிறோம். இங்கு ஏராளமான பக்தர்கள் காவடி ஒருபுறம், பால்குடம் ஏந்திய பக்தர்கள் மறுபுறம், அதுபோல கற்பூர சட்டி ஏந்திய பக்தர்கள் மற்றொருபுறம், இவ்வாறு 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள், பெண் பக்தர்கள் இங்கு எல்லாம் சிறப்பான முறையில் எல்லாம் வெல்ல முருகனுக்கு தங்களை நேர்த்திக்கடனாக அர்ப்பணிக்கின்ற வகையில் இங்கு பக்தர்கள் பெருவாரியாக இப்பொழுது அந்த பால்குடம் எடுக்கின்ற அந்த நிகழ்வுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் இங்கு அணிவகுத்து இருக்கின்றார்கள். இப்பொழுது அவர்களின் அந்த சிறப்பான பாடல், அதாவது அந்த பாடலை இங்கே நாதஸ்வர வித்துவான்கள் இசை வழங்க ஏராளமான பக்தர்கள் இந்த காவடி ஒருபுறம், அதுபோல இங்கே நீங்கள் பார்க்கலாம், இங்கே அந்த பக்தர்கள் எல்லாம் அந்த காவடி நடனத்தில் தங்களை முழுமையாக உள்வாங்கி எவ்வாறு மாதகள் நுண்சை முருகன் ஆலயத்துக்கு பெருமை சேர்த்தார்களோ, எவ்வாறு செல்வ சன்னதிக்கு ஒரு காவடி கந்தனாக பெருமை சேர்த்தார்களோ, எவ்வாறு சுழுவரம் பராளை முருகன் ஆலயத்துக்கு பெருமை சேர்த்தார்களோ, எவ்வாறு டொரண்டோவில் கனடா கந்தசாமி ஆலயத்தில் பெருமை சேர்த்தார்களோ, எவ்வாறு டொரண்டோ திருச்செந்தூர் ஆலயத்தில் பெருமை சேர்த்தார்களோ, அந்த வகையில் இங்கே பெண் பக்தர்கள், தொண்டர்கள் எல்லோரும் இங்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்து, அதாவது இங்கு இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் இந்த காவடி எடுக்கின்ற நேர்த்திக்கடன்களுக்கெல்லாம் பெருமை சேர்க்கின்ற வகையில் தங்களை முழுமையாக அர்ப்பணித்து இப்பொழுது காவடி எடுக்கின்ற இந்த பக்தர்களுக்கெல்லாம் இங்கே நான் பார்க்கின்றேன். அனலியை சேர்ந்த ஏராளமான தொண்டர்கள் இங்கே இருந்து அரோகரா என்று கூறிக்கொண்டு இப்பொழுது எல்லாம் அந்த சிறப்பான இசை வழங்க எங்கு பார்த்தாலும் பக்தர் அலை, அதாவது தாயகத்தில் ஒரு நல்லூர் கந்தன், தாயகத்தில் ஒரு செல்வ சன்னதி, இப்பொழுது மொன்ட்ரியால் டொரண்டோ கனடா கந்தசாமி ஆலயம், அதுபோல டொரண்டோவில்
திருமுருகன் ஆலயம். இங்கே பாருங்கள், ஏராளமான ஆண் பக்தர்கள் சிறந்த முறையில் இங்கே அந்த காவடி நேர்த்திக்கடன், அதாவது தாஜகத்தில் எவ்வாறு அந்த மாதகள் நுணுசை, அதாவது தாஜகத்தில் எவ்வாறு ஒரு செல்வ சன்னதி ஆலயம், தாஜகத்தில் எவ்வாறு மட்டக்களப்பு மண்டூர், தாஜகத்தில் எவ்வாறு அமிர்தகளி மாமாங்கேஸ்வரர் ஆலயம், தாஜகத்தில் எவ்வாறு வேலனை பெருங்காட்டு ஆலயம், இப்பொழுதெல்லாம் தாஜகத்தில் நல்லூர் கந்தன் ஆலயத்தின் சித்திரத்தேர் பவனியை நோக்கி விழாக்கள் சென்று கொண்டிருக்கின்றது. அதுபோல செல்வ சன்னதியான் இன்னும் 3-4 தினங்களில் அங்கு சித்திரத்தேர் அசைய இருக்கின்றது. எல்லாவற்றுக்கு மேலாக இப்பொழுது டொரண்டோவில் இருந்து ஏராளமான பக்தர்கள் இங்கு மொன்றியால் மண்ணை நோக்கி படையெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கு நீங்கள் பார்க்கலாம், இந்த ஆண் பக்தர்கள் எல்லோரும் தங்களுடைய நேர்த்திக்கடன்கள், அதாவது we are not the lower wealthy people, we are the rich people in Canadian history, அதாவது தமிழர்கள் வியாபாரத்திலும் படிப்பிலும் சளைத்தவர்கள் அல்ல. அவர்களுடைய நேர்த்திக்கடன்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும். அந்த நேர்த்திக்கடன்களை நோக்கி இப்பொழுது இந்த பக்தர்கள் எல்லாம் தங்களுடைய நேர்த்திக்கடன்களை காவடி நடனங்கள், அதாவது நேர்த்திக்கடன்கள் கொடுக்கின்ற பொழுது தெய்வீக நம்பிக்கையுடன் கூடிய அந்த அசைவுகளை எல்லாம் இங்கே ஆண் பக்தர்கள் பெருவாரியாக ஒன்று கூடி உங்களுக்கு வழங்க இருக்கின்றார்கள். நாதஸ்வர தவில் வித்துவான்கள் மண் இசை தருகின்ற இசையை இங்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே தொடர்ந்து இணைந்திருங்கள். ஏராளமான பக்தர்கள் தமிழர்களின் பாரம்பரியங்களை எல்லாம் பேணி பாதுகாக்கின்ற வகையில் சிறப்பான ஆடைகள் அணிந்து இங்கே வந்திருக்கின்றார்கள். இன்னும் சொற்ப வேளையில் எல்லாம் வெல்ல முருகப்பெருமான் அழகிய சிங்காசனத்தில் அமர்ந்திருந்து தொண்டர்கள் இங்கே எல்லாம் நல்லூர் கந்தன் போல சிறப்பு ஆடைகள் அணிந்து அந்த எல்லாம் வெல்ல முருகப்பெருமானை அழகிய சிங்காசனத்தில் அசைத்து செல்ல இருக்கின்ற கண்கொள்ளா காட்சி இன்னும் சொற்ப வேளையில் ஆரம்பமாக இருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் பக்தர்கள் ஆலயத்தை நிறைத்திருக்கிறார்கள். வெளியிலும் சரி, உள் மண்டபத்திலும் சரி. இன்னும் சொற்ப வேளையில் இணைந்திருங்கள் சிங்காசனத்தில் எல்லாம் வெல்ல முருகப்பெருமான். இப்பொழுது இங்கே கணேஷ் டெக்ஸ்டைல்ஸ் என்ற ஒரு கடை இருக்கிறது. எல்லோருக்கும் இங்கே பொரித்த அந்த சோளம், அதாவது அச்சுவெளி மண் வாசனை தருகின்ற சோளத்தை இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். பொரித்த சோளம், அதுபோல இன்னும் ஒரு சில மண்டகப்படியில் பார்த்தேன் அந்த பொரித்த மோதகம் கொடுக்கின்றார்கள். பொரித்த வடை, கடலை வடை, அதுபோல அண்ணா கோப்பி, அதாவது ஜாழ்ப்பாண அண்ணா கோப்பி, அதுபோல வசாவளான் தோலகட்டி, நெல்லிக்கிரஸ் பச்சை நிறம் தோலகட்டி வசாவளான். அதுபோல இப்பொழுது இங்கே கணேஷ் டெக்ஸ்டைல்ஸ் அவர்கள் இங்கே வருகின்றவர்களுக்கெல்லாம் வத்தாப்பழம், அதாவது சிகப்பு வத்தாப்பழம், அதுபோல இன்னும் பல வகையான பானங்களை அள்ளி தாராளமாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். பொரித்த சோளம் இங்கு சிறப்பாக இருக்கின்றது. தோலகட்டி வசாவளான் தோலகட்டி நெல்லிக்கிரஸ் நேற்றைய தினம்தான் இங்கே வந்து இறங்கியது. அதை இப்பொழுது தந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவிலிருந்து தெரிவிக்கப்பட்ட கருந்தலினால் ராஜகோபுர திருப்பணியும் மிகவும் சிறப்பாக நடைபெற்று அடியோர்கள் எல்லோருடைய கொடை வளத்தினாலும் மிகவும் சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற்று இப்பொழுது மகோற்சவமும் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த வழியிலே 30 வருடங்கள் இந்த திருவிழா ஆரம்பித்து இன்று இந்த தினத்திலே இந்த தேர் மொன்றியால் திருமுருகன் ஆலயத்தில் இந்த காவடி நேர்த்திக்கடன் நீங்கள் பார்க்கலாம். பக்தர்கள் எல்லாம் பெருவாரியாக இந்த முருகன் மீது கொண்டுள்ள அந்த அதீத தெய்வீக நம்பிக்கை, அதாவது தங்களுடைய நேர்த்திக்கடன்கள் மூலம் தங்களுடைய சகல விதமான அந்த துயரங்கள், துன்பங்கள், நேர்த்திக்கடன்கள், அதுபோல மேல் வருகின்ற செல்வம் கொலைக்கின்ற அந்த வாழ்க்கை, கனடா வாழ்க்கை, கனேடியன் லைஃப் ஸ்டைல் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். அதிலெல்லாம் அவர்கள் தாங்கள் விமோசனம் எடுத்து இந்த மண்ணுக்கு மட்டுமல்ல உலகளாவிய ரீதியில் தமிழர்கள் எப்பொழுதும் சளைத்தவர்கள் அல்ல, தமிழர்கள் வியாபாரத்தில் சளைத்தவர்கள் அல்ல, தமிழர்கள் எல்லாவற்றிலும் முன்மாதிரியாக இருக்கின்றார்கள் என்று கூறுகின்ற வகையில் இப்பொழுது ஏராளமான பக்தர்கள் இங்கு தொண்டர்கள் மூலம் இங்கு சிறப்பான முறையில் அந்த காவடி நேர்த்திக்கடன் பணிக்கு அவர்கள் பெருமை சேர்க்கின்ற வகையில் அந்த ஆயத்த வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஏராளமான தொண்டர்கள் அவர்கள் எல்லாம் இந்த காவடி எடுக்கின்றவர்களுக்கெல்லாம் உதவியாக இருப்பதில் பயிற்சி பெற்றவர்கள். தாயக மண்ணில் அந்த பயிற்சிகளை எல்லாம் எடுத்து இங்கு அந்த சிறப்பான முறையில் அந்த காவடி நேர்த்திக்கடனுக்கு அவர்கள் தங்களுடைய பங்களிப்பை வழங்கி கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது எல்லாம் அல்ல முருகப்பெருமான் அழகிய 32.5 அடி உயரமான
சித்திரத்தேரில் அசைந்து வருகின்ற இந்த வேளையில் இங்கே சமையல், அதாவது சுட சுட கறிகளாக இங்கே தொண்டர்கள் பலர் இருந்து அந்த சிறப்பான முறையில் இங்கே பலவிதமான கறிகளை இங்கே சமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பருப்பு கறி, அதுபோல ஏராளமான மரக்கறிகள் கொண்ட அந்த சிறப்பான சிகப்பு கறி, அதுபோல அப்பள பொரியல், மிளகாய் பொரியல், இவ்வாறு இங்கு பலவிதமான கறிகளை தொண்டர்கள் இங்கு பெருவாரியாக இருந்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் நாங்கள் நன்றிகளை கூற வேண்டும். தொண்டர்கள் இங்கு பலர் இருக்கின்றார்கள். அதுபோல இங்கு ஏராளமான கறிகள் எல்லாம் சமைத்து இப்பொழுது அந்த மல்லி இலை, அதுபோல வறுத்த கறிவேப்பிலை, அதுபோல தாளித்த வெங்காயம் எல்லாம் போட்டு ஏராளமான கறிகள் இங்கு பாருங்கள். பருப்பு கறி, அதுபோல 3-4 மரக்கறிகள் சேர்ந்த குழம்பு. தொண்டர்கள் கல்வியங்காட்டு மக்கள் சங்கம் இங்கே இந்த சிறப்பான அந்த அன்னதானத்தை வழங்க இருக்கின்றார்கள். தனித்தனி கறிகளாக இங்கு ஏராளமான பக்தர்களுக்கு பெருவாரியாக இங்கு தாராளமாக வழங்க இருக்கின்றார்கள். இந்த அன்னதானம் இன்னும் சொற்ப வேளையில் ஆரம்பமாகும் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த நேரத்தை குறிப்பிடவில்லை. இருப்பினும் ஏராளமான பக்தர்கள் இங்கு இருக்கின்றார்கள். இப்பொழுது இங்கு மண்டகப்படியில் பொரித்த மோதகம், பொரித்த வடை, அதுபோல ஏராளமான பலகாரங்களை எல்லாம் இங்கு வியாபார தலைவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லோருக்கும் பொரித்த மோதகம், பொரித்த வடை, கடலை வடை, பலகாரங்கள், அதுபோல சர்க்கரை சாதகம், ஏராளமான மிகப்பெரிய மண்டகப்படி அமைத்து இங்கே சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். டொரண்டோவை விட இப்பொழுது மொன்றியால் மாநகரம் முதலில் இருப்பதாக கருப்புகள் தெரிவிக்கின்றன. 10,000 பக்தர்கள், 500க்கும் மேற்பட்ட பால்குடம் ஏந்திய பக்தர்கள், அதுபோல 150க்கும் மேற்பட்ட திருவெட்டை, அதுபோல பால்காவடி, பழவைக்காவடி, தூக்கு காவடி, அதுபோல அவியல், படையல், மடையல், துவையல், இவ்வாறு மிகப்பெரிய மண்டகப்படி அமைத்து வியாபார தலைவர்கள் சாதனை படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் நாங்கள் முருகப்பெருமானின் ஆசிகள், வாழ்த்துக்கள். அவர்களுக்கெல்லாம் வியாபாரம் பெருகி இன்னும் மிகப்பெரிய அளவில் சாதனைகள் படைக்க வேண்டும் என்று எல்லாம் மெல்ல முருகப்பெருமானை வேண்டி, நல்லூர் கந்தனை வேண்டி, செல்வ சன்னதியாரை வேண்டி, வேலனை பெருங்காட்டு அம்மனை வேண்டி, அரியாலை சித்தி விநாயகரை வேண்டி, சுழுவரம் பராளை முருகனை வேண்டி, லட்சுமி நாராயணன் ஆலயம், திருவோணமலை, எல்லோருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்தியாவிலிருந்து தெரிவிக்கப்பட்ட கருந்தலினால் ராஜகோபுர திருப்பணியும் மிகவும் சிறப்பாக நடைபெற்று அடியோர்கள் எல்லோருடைய கொடை வளத்தினாலும் மிகவும் சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற்று இப்பொழுது மகோற்சவமும் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த வழியிலே 30 வருடங்கள் இந்த திருவிழா ஆரம்பித்து இன்று இந்த தினத்திலே இந்த தேர் திருவிழா ஏராளமான பக்தர்கள் அந்த உடுக்கை அடித்து கல்வெட்டுத்துறை முத்துமாரி அம்மனை இங்கே முருகன் மொன்றியால் ஆலயத்துக்கு அழைத்து வருகின்றார்கள். பிரபாகரன் பிறந்த கல்வெட்டுத்துறை முத்துமாரி அம்மன் ஆலயத்தில் அந்த சிறப்பான உடுக்கடித்து பாடுகின்ற சிறிய பிள்ளைகள் கூட இங்கே கைகள் தட்டி தாளம் போட்டு அரோகரா என்று பாடிக்கொண்டிருக்கிறார்கள். கல்வெட்டுத்துறை மண் வாசனை தருகின்ற உடுக்கு அடித்து கலையாட்டம், அதாவது அதிரடி கலையாட்டம் இப்பொழுது கல்வெட்டுத்துறையை இப்பொழுது மொன்றியால் திருமுருகன் ஆலயத்தில்
நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். பஜனை வடிவில், கலை வடிவில், உடுக்கி அதிரடி கலை ஆட்டம். இப்பொழுது தேர் திருவிழா இனிதே நிறைவு பெற்று எல்லோருக்கும் இங்கே தனித்தனி கறிகளாக சிறப்பான அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பளம், மோர் மிளகாய், வடை, அத்துடன் தனித்தனி கறிகள் 4 கறிகள் சாதகம் இப்பொழுது எல்லோருக்கும் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய விழாவின் உபயோகாரர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அதாவது கல்வியங்காடு மக்கள் சங்கம் எல்லோரும் இணைந்து ஏராளமான டாலர் ஏமார் நந்தன் இங்கே இருக்கின்றார்கள். அவர்கள் தான் இன்றைய வியாபார அதிபர்கள், அதாவது இன்றைய விழாவின் உபயோகாரர்கள், நாயகர்கள். அவர்களுக்கு நாங்கள் சிரம் தாழ்த்திய நன்றிகளை கூற வேண்டும். தனித்தனி கறிகளாக தனித்தனி கறிகள் இங்கே ஏராளமான பக்தர்கள் இங்கே வரிசையில் நிற்கின்றார்கள். தொடர்ந்து இங்கே பலகாரங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லோருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி. இப்பொழுது மாறி மாறி அம்மன் என்ற அம்மன் பாடலுக்கு இப்பொழுது இங்கே சிறப்பான நடனத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏராளமான காவடிகள், பால் காவடி, பறவை காவடி, தூக்கு காவடி, அதுபோல அசையும் காவடி. சிறிய பிள்ளைகள் கூட இங்கே ஊடகவியலாளர் இருந்து தங்களுடைய சிறப்பான பகிர்வுகளை எல்லாம் தந்து கொண்டிருக்கின்றார்கள். 500க்கும் மேற்பட்ட பெண் பக்தர்கள் இங்கே பால் குடம் எடுத்து அரோகரா என்று கூறி தமிழர்களின் பாரம்பரியங்களை எல்லாம் மறைக்கின்ற வகையில் சிறப்பான ஆடைகள் அணிந்து, ஆபரணங்கள் அணிந்து, நெற்றியில் தீபூதி போட்டு, பொட்டு போட்டு சிறுவர்கள் எல்லாம் இங்கே அரோகரா என்று கூறி எல்லா பெண் பக்தர்களும் ஆண் பக்தர்களும் இங்கே ஊடகவியலாளராக மாறி இந்த விழாவின் பெருமைகளை எல்லாம் இப்பொழுது நல்லூர் கந்தன் இரவு திருவிழா அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் அங்கு நல்லூரில் இரவு திருவிழா, இங்கு மொன்றியால் மாநகரில் மகோத்சவ பெருவிழாவின் ரதோத்சவ பெருவிழா. இப்பொழுது பெண் பக்தர்கள், ஆண் பக்தர்கள் எல்லோரும் படத்தை பிடித்து அரோகரா என்று ஊர்கூடி தேர்தெடுத்தால் ஒற்றுமை வரும். அந்த வகையில் உங்களுடைய நகைகளையும் நீங்கள் பத்திரமாக ஒரு கையில் பிடித்துக்கொண்டு மறுகையில் போத்தில், தண்ணீர் போத்தில் போன்றவற்றையும் வைத்துக்கொண்டு நீங்கள் சுற்றி வர வேண்டும். ஏனென்று சொன்னால் திருடர்கள் சிலர் இங்கு நகைகளை அறுத்ததாக இப்பொழுது எனக்கு புகார் செய்திருக்கிறார்கள். ஆகவே செல்போனை உயர்த்தி பிடிப்பவர்கள் ஒரு கையால் செல்போனை பிடிக்க வேண்டும், மறு கையால் உங்களுடைய நகைகளையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் திருடர்கள் இப்பொழுது 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இருப்பதால் திருடர்கள் உங்களுடைய நகைகளை கை வைக்கலாம். ஆகவே கவனமாக உங்களுடைய நகைகளையும் பார்த்துக் கொள்ளுங்கள். இங்கே செயற்கை முறையில் இங்கே இந்த டெக்கரேஷன், அதாவது ஆங்கிலத்தில் டெக்கரேஷன் கூறுவார்கள், அந்த வகையில் அந்த பயவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான பக்தர்கள் இங்கு மற்றும் ஒரு கற்பூர சட்டி ஏந்திய பக்தர்கள் இங்கே இருக்கின்றார்கள். ஏராளமான பக்தர்கள் கற்பூர சட்டி ஏந்துகின்றார்கள். அவர்கள் கற்பூர சட்டி ஏந்தி வேல் 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 அரோகரா என்று கூறிக்கொண்டு அந்த சிறப்பான பாடல்களை கெஞ்சிதா அடித்து தாளம் போட்டு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். பலர் பலவிதமான நேர்த்திக்கடங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கு தாகசாந்தி, தோலகட்டி, நெல்லிக்கிரஸ், பசாவளான், அதுபோல ஜாழ்ப்பாணம், அண்ணா கோப்பி, அதுபோல ஏராளமான பக்தர்கள் இங்கே பிரதட்டை, அதாவது பிரதட்டை செய்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் கனடாவில் ஏராளமான பக்தர்கள் பிரதட்டை செய்கின்ற ஆலயமாக, காவடிகள் கூடிய ஆலயமாக, பால்குடம் ஏந்திய ஆலயமாக, கற்பூர சட்டி ஏந்திய ஆலயமாக இப்பொழுது இந்த ஆலயத்தின் பெருமையை பிரகடனம் செய்வதில் நான் பெருமதிப்புக் கொள்கிறேன். இப்பொழுது பக்தர்கள் முந்தி அடித்துக் கொண்டு வடை, பொருத்த மோதகம் மற்றும் ஏராளமான பலகார வகைகள், சர்க்கரை சாதகம், பத்தாப்பழம், அதுபோல தோலகட்டி, நெல்லிக்கிரஸ், ஏராளமான பலகார வகைகள், பழங்கள் ஏராளமாக குவிந்து கிடக்கிறது. ஆப்பிள்கள், அதுபோல கண்டலம், அதுபோல வாட்டர்மெலன், இவ்வாறு தமிழ் தாயக மண் வாசனை தருகின்ற பலவிதமான பலகாரங்களை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். முருகப்பெருமானின் மாம்பழங்கள் கூட இங்கே கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்தில் இருந்து வருகிற அந்த மாம்பழங்கள் கூட இங்கே உண்டு. எல்லோருக்கும் இங்கு ஏராளமான தாராளமான முதல் தடவையாக பார்த்த மிகப்பெரிய மண்டகப்படி இப்பொழுது
எல்லாம் பெற முருக பெருமான் அழகையில் 32.5 அடி உயரமான சித்திர தேரில் அமர்ந்திருக்கின்ற பொழுது பக்தர்களுக்கு பட்டி பட்டியாக வடங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள்.